வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எல்லாருக்கும் முதலாக என்னோட சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். நாங்கள் வந்து நேற்று ஒரு லைவ் பண்ணலாம் நினச்சோம், இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் வரலாம் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் வர முடியல ஒரு சில சுச்சுவேஷன்னால. ஸோ அதனால் மன்னிக்கவும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங், வணக்கம், நமஸ்தே. எல்லாருக்கும் எங்களோட விஷஸ். நீங்கள் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவோட மகத்துவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் எல்லாருமே இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்றது, நம்ம வந்து வெள்ளைக்காரங்க கிட்ட வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம், கஷ்டப்பட்டு அதுக்கு நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணி நம்மளுக்காக வந்து இந்த சுதந்திரத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா அது நிறைய பேரோட அது என்ன சொல்றது, சாக்ரிஃபிகேஷன் இருக்கு, அவங்களோட லைஃப் சாக்ரிஃபிகேஷன். அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம ஈஸியா இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு அதுலயும் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கூட சில பேர் என்ன பண்றாங்க, இன்னும் நம்மள வந்து அடிமையாச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து நம்ம ஊர்லயே நம்ம நாட்டுக்காரங்க கிட்டே நம்ம அடிமையா இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. ஸோ இப்ப நடக்கிற சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட ரெவல்யூஷன், அதுக்கு அவர் என்ன போராடுறாரு, அவர் எதுக்கு என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் நடுவுல வந்து சில என்ன சொல்றது, எனக்கு வந்து அவங்கள வந்து தீவிரவாதின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதே தெரியல. இந்த கேங் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. சுதந்திரமே இல்லாம நம்ம வந்து நம்ம பேருக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோமா நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ம எவ்வளவு பயந்துட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை பேசுறது கூட பயப்படுறோம் நம்ம ஊர்ல. அவ்வளோ வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான் வந்து டைரக்டா அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஆனா நம்ம பேச்சு சுதந்திரம் கிடையாது, இருக்கு ஆனா இல்ல. இதுதாங்க, நம்மளுக்கு இருக்கு சுதந்திரம், ஆனா பேச முடியாது. நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடையாது, இங்க வெளியில போகணும் வரணும். ஏன்னா பயந்து சோசியலாவே நம்ம பயப்படுறோம். அதாவது என்ன ஆயிடுமோ, நமக்கு வந்து சுதந்திரம்னா என்ன, முழுசா என்ன அதுக்கு அர்த்தம், நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம், எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம். ஆனா இப்ப வந்து பகல்லயே கூட நம்ம வந்து குழந்தைங்களை எங்கேயும் அனுப்ப முடியாது, ஒரு பெண் வந்து எங்கேயும் போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ன நெருக்கடியில இருக்கோம் நம்ம. அதெல்லாம் என்ன சொல்றது, தகர்த்து நம்ம எல்லாம் வரணும். அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா போராடணும். நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீடம் நம்ம கையில தான். நான் சுஷாந்த் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் எல்லாரும், நம்ம முழிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வரணும். அதுதான் நம்மளுக்கு இப்ப வேணும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம சுஷாந்த் சிங்கோட டைரியை படிக்கிறோம். அது மூலயமா நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்றது இல்லாம நிறைய பேரை தட்டி எழுப்புறோம். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSR Secret Diary Part 27 தமிழ் டிரான்ஸ்லேஷன். இதுல வந்து நிறைய பேசியிருக்காருங்க. போன இதுல Part 26ல என்னென்ன பேசியிருக்காரோ அத மாதிரிதான் நிறைய பேசியிருக்காரு. நம்மள வந்து நம்ம பண்ற தப்ப நம்ம என்னன்னு உணர வைக்கிறாரு. தயவு செஞ்சு இது ஒரு டைரியா பார்க்காம இதுல என்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம வாழ்க்கையில வந்து பின்பற்றுங்க. அப்பதான் வந்து நம்ம இப்ப அடிமையாயிட்டு இருக்கோம்ல, இவங்க கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீடம் வாங்குறதுக்கு இது அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சாதான், யுனைட்டடா நம்ம நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம வந்து இதை முழுமையா நம்ம அனுபவிக்க முடியும். சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு நீங்க இந்நேரத்துக்கு புரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து போயிட்டு கொடியேத்திட்டு சாக்லேட் சாப்பிடுறது, பசங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் இதுதான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா முழு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல. தயவு செய்து நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தட்டி எழுப்புங்க. அப்புறமா தான் நம்ம வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நான் விஜய் எடுத்துக்கிறேன் உள்ள வந்து ஸ்ட்ரீம்ல. ஹலோ விஜய். ஹலோ மித்ராஜி, ஹலோ, வணக்கம், நமஸ்தே, வந்தனம் அண்ட் ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். ஐ மீன் மித்ராஜி இப்போ ஒரு 5 minutes சொன்னாங்க, பட் ஸ்டில் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணால் கூட அது பத்தாது. ஐ மீன் ஹவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் நம்ம இந்த ஃப்ரீடம் அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஃப்ரீடமோட வேல்யூ, இண்டிபெண்டன்ஸோட வேல்யூ வந்து ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட அவ்வளோ they won't feel because it was like by take it for granted. எல்லாம் இதெல்லாம் ஃப்ரீடம்னா ஓகே அப்படிதான், எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது தான். லைக் டேக் இட் ஃபார் கிராண்டட், தட்ஸ் த ரைட் வேர்ட். அது தமிழ் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, பட் எல்லாரும் வந்து ஓகே ஃப்ரீடம் இஸ் வெரி ஈஸி. நல்ல எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கொடுத்தது ஆப்கானிஸ்தான் அண்ட் தாலிபான். எப்படி தாலிபான் ஹேஸ் டேக்கன் ஓவர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ரீசெண்டாக இன்னைக்கு நேற்று நடந்திருக்குது. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியும், தே வில் டெல் அஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்னன்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப
ரொம்ப நாள் ஆஸ்பிஷியஸ். இல்ல. அதான் சுஷாந்த் சொன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப நாள் கிடையாது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. பட் எக்ஸாக்ட்லி அகெயின் அகெயின் ஐ மீன் லைக் இஃப் நம்ம வந்து இப்போ ஃப்ரீடமை வந்து இஃப் வி ஸ்டார்ட் டிஃபைனிங், நம்ம கேட்கணும். மும்பை சென்னை அப்படின்னு சொல்ல முடியாது, சென்னை பீப்புள் மும்பை பீப்புள் சொல்ல முடியாது. பட் ஆர் வி ரியலி ஃப்ரீ? அதான் அந்த ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. I mean, are we really free? Are we free to say what we want? Are we free to do what we want? Are we free to think what we want? நம்மளால முடியுமா? முடிஞ்சா எஸ் வி ஆர் ஃப்ரீ. அப்போ வந்து எஸ் தட் இஸ் த ரைட் ஃப்ரீடம்னு நம்ம சொல்லலாம். பட் அகெயின் நீங்கள் எத்தனை வாட்டி அது கேட்டாலும் அதோட ஆன்சர் வந்து நோ தான். ஏன்னா நம்மளால ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால ஃப்ரீயாக சொல்ல முடியல, நம்மளால ஃப்ரீயாக குரல் கொடுக்க முடியல. ஐ மீன் அவ்வளோ அவ்வளோ நடக்குது. ஸோ அது அந்த வி ஆர் ஃபைட்டிங் மோர் லெஸ் சேம் வார். மறுபடியும் சொல்றோம், நம்மளும் வி ஆர் ஆல்சோ ஃபைட்டிங் அ சேம் வார். என்ன நம்மளோட எதிராக நம்மளோட ஆப்போனண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு. முன்னாடி வந்து தேவர் பிரிட்டிஷ் பீப்புள், ஒயிட் பீப்புள். இப்போ வந்து நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காங்க. பட் நம்ம தே ஆர் நாட் அவர் பீப்புள். அது நல்லா தெரிஞ்சிச்சு, அது கிளியராக தெரிஞ்சிச்சு. தே ஆர் நாட் அவர் பீப்புள், தே ஆர் நாட் அவர் பீப்புள். நம்ம பீப்புள் இப்படி பண்ண மாட்டாங்க, அது கிளீனாக தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. பட் இட்ஸ் அ சேம் வாருங்க. இது வந்து 75th ஃப்ரீடம். பட் மேபி ஐ டோன்ட் நோ நம்மளுக்கு எப்போ ஃபுல் ஃப்ரீடம், முழு ஃப்ரீடம் கிடைக்க போது. பட் அதுக்காக தான் நம்ம வந்து வி ஆர் ஃபைட்டிங். அண்ட் சொன்ன மாதிரி வி வில் ஃபைட் அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கமெண்ட் போடுங்க, ஹாப்பி ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த் வேணுங்க நம்மளுக்கு. இது வி வாண்ட் அவர் ஃப்ரீ இந்தியா, வி வாண்ட் ஃப்ரீ பீப்புள் அண்ட் வி வாண்ட் ஃப்ரீ இந்தியா ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அதுக்காக தான் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் தட் அண்ட் வி வில் அச்சீவ் தட். கண்டிப்பாக சுஷாந்த் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்த 2-3 ஸ்லைடில் வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து தெர் இஸ் நோ அதர் கோ. இது நடந்தே தீரணும். என்ன ஒன்று, நம்ம ஊர் ஆளுங்க வந்து தே ஹாவ் டு வேக் அப், தே ஹாவ் டு வேக் அப் அண்ட் தே ஹாவ் டு ஜாயின் ஹேண்ட். யூனிட்டி தாங்க. யூனிட்டி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ வி நீட் யூனிட்டி அண்ட் வி நீட் ஸ்ட்ரென்த். நல்லா சொல்லியிருக்காரு சுஷாந்த். அடுத்த 2-3 ஸ்லைட்ஸில் அதான் சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு படிக்க போகிற ஸ்லைட்ஸில். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு இன்னும் ஐ மீன் லைக் வாட் சுஷாந்த் ஹஸ் எக்ஸ்பெக்டிங் இல்லை, இது நடந்தால் இது நடக்கும், அதுக்கு நோ அதர் கோ. ஐ மீன் இந்த பாதையில் நம்ம போனால் இதுதான் நடக்கும். திஸ் வில் பி அவர் டெஸ்டினேஷன். ஸோ கண்டிப்பாக என்ன ஒன்று, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து நம்ம வி ஷுட் நாட் ஸ்டே பேக், உட்காந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு. மித்ராஜி சொன்ன மாதிரி இன்னும் வந்து மித்ராஜி இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி இது இன்னும் எங்கள் வீட்டில் நடக்கலை, நாங்கள் எதுக்கு குரல் கொடுக்கணும், இது எங்கள் ஊரில் நடக்கலை, இது எங்கள் ஏரியாவில் நடக்கலை. அது அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் நடந்தால் அது நம்மளுக்கு நடந்த மாதிரி அந்த ஃபீலிங் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம நாட்டில் நடந்தால் அது நம்ம ஜம்மு காஷ்மீரில் நடந்தால் நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க குரல் கொடுக்கணும். அந்த யூனிட்டி நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருந்தால் ஜம்மு காஷ்மீர்காரன் குரல் கொடுக்கணும். அந்த யூனிட்டி இருந்துச்சுன்னா யாராலையும் நம்ம முன்னாடி நிற்க முடியாதுங்க. அதான் சுஷாந்த் சொல்லியிருக்காரு வர ஸ்லைட்ஸ்ல எல்லாமே. ஸோ எஸ் மித்ராஜி. நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ராஜி சிஸ் ஹலோ. அவங்க வந்து ஹாய் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ராஜி சிஸ் ஹலோ, வெல்கம். ஹேமாவதி சிஸ் ஹாய் மித்ரா அண்ட் விஜய், குட் ஈவினிங் ஹேமாவதி சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். மோகன்ராஜ் தோழரே வணக்கம் தோழி மித்ரா மற்றும் சகோஸ் விஜய் அவர்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஹாய் ஜானுமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஷர்ணியா தேங்க்ஸ்டா. வணக்கம் அக்கா, எனக்கு வணக்கம்டா. அண்ட் ஜானு குட் ஈவினிங் விஜய் அண்ணா அக்கா. ஓகே. அதுக்கப்புறம் மோகன்ராஜ் பிரதர் சொல்றாரு, சுதந்திரம் என்பது தனி மனித ஒழுக்கத்துடன் உள்ள சமூக முன்னேற்றம். ஆமா, இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சொல்றேன் தனியா இவருக்கு மட்டும்தான், நான் மட்டும் தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது எல்லாமே நம்ம சொசைட்டி வந்து கிளீனா இருக்கணும், நம்ம சொசைட்டி வந்து ஒழுக்கமா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒழுக்கம்னா எப்படி, டிசிப்ளின், அவ்வளவுதான். ஒரு பொண்ணு தனியா போனா கூட சுதந்திரமா போயிட்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ ஹாய் கல்பனா சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பரப்பரன் வணக்கம் அக்கா. குட் வைப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் குட் வைப்ஸ். தேங்க்யூ. ஹாய் அமுதா சிஸ், தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். ஆரோக்கியா மேரி சிஸ், ஹாய் மித்ரா, தேங்க்யூ ஸோ மச் ஆரோக்கியா சிஸ். ஷாலுமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வணக்கம் விஜய் அக்கா, விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜானு சரண் இட் அக்கா. ஓகே, அட் சரண். ஓகே, ஹலோ ஜானு,
Okay. And Rajesh says 01 green good vibes, wash hands. Super. Thank you so much for that advice. Norian says hello, good evening. Hello, Mitra and Vijay. Til, thank you so much for coming. And Kamala Kannan on time. Thank you so much. Respected மேம் விட மாட்டீங்க போல. ஓகே ஃபைன், we will start. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்ம இப்போ படிக்க போறது சுஷாந்த் சிங் ராஜ்புட் சீக்ரெட் டைரி, அவரோட டிஜிட்டல் டைரி. இதை வந்து திப்தி மேம் வந்து அவங்க டீகோட் பண்ணி அவங்களோட ட்விட்டர் பேஜஸ்ல வெளியிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பேஜஸை டவுன்லோட் பண்ணி வித் ஹர் பெர்மிஷன், அவங்களோட பெர்மிஷனோட நம்ம எடுத்து நம்ம அதை படிக்கிறோம். விஜய் படிக்கிறாரு, நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்றேன். அகைன் விஜய் வந்து இங்கிலீஷ்ல டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நான் மியூட்ல இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லெட் ஸ்டார்ட். Yes, Mithraji. So once again, disclaimer: English சொல்லிட்டு தமிழ்ல சொன்னதை நீங்க வந்து all these pages which we are reading are from Deepti's Twitter handle. So any reference you can always go to her Twitter page and you can see all these pages. And we are just after Deepti's permission only, we are translating these pages in Tamil. And of course, any reference or any doubts regarding the pages or pages numbers, you can always refer to Deepti's Twitter handle. So with due her permission only, we are doing this one. So without any further delay, let's get to the pages, everyone. Vaanga ellarum. So let's switch to Tamil now. Let's go to page 61. Actually, in the page last Friday இந்த பேஜ் படித்தேன் நான். ஜஸ்ட் டு ஏன்னா இட் வாஸ் ரியலி குட் பேஜ். வர எல்லா பேஜுமே 2-3 பேஜுமே நல்ல பேஜ் தான். பட் நான் படிச்சுட்டேன். பட் ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரீட் த பேஜ் and Mithraji will translate that page. So yes, page 61. But for that to happen, what is most important is that the people have to woken up, and we need to make them realize that what the people can do for themselves, no one can do for them. They are the real heroes, and if they all stand united and ask the right questions in the right manner, then they can physically uproot the Himalayas and bring it down to Kanyakumari. Nothing otherwise, no jokes to be made here. But what I meant with Himalayas here is problem or situation, and what I meant by Kanyakumari is the Indian Ocean in simple language. What I want people to understand is that every problem that you face in life has a sure short solution to it. It's just that the way you take up the problem and the way you respond to it, that is important, and which is what makes the difference. The common man has to awaken and start asking questions, start raising his voice, and make sure that when one stands up, there are hundreds of people who start, and the numbers multiply. If this happens once or twice, then the third time there will be no crime. The people who want to rule over us will never risk themselves or their life. And trust me, these people are the most insecure, scared, and the most hysterical lot, which will snap or drop any idea within the blink of the eye if there is one in an infinity chance for their image to be compromised or affected. This is clear in the body language and actions of these people. But the problem here is that three monkey theory is being practiced to perfection in the society today. We need to evolve and change the basis of belief system. We need to stick to the ethics of it and not revolve around it. It is very important that we need to ensure we are ready to take up anything as a challenge and be right there to make sure we address to our problems and challenges by looking it in its face. For all this to happen, the only thing that first needs to happen is that the main power of our nation, who is sleeping, should wake up. The real boss needs to come and take charge. That's when all these other people who are self-proclaimed bosses, which will shut all their shops and do their work honestly. This will soon happen, and to make it happen, the only thing that we first
need to do is to make people realize that truth is not weak and truth can never lose. Truth, honesty, loyalty are all so strong that they potentially can strike down every bad in the society within the fraction of a second and wipe off all the evil in the society, even before your eye blinks. And this is what has to be done in a well planned manner because the parrot that holds the magician's life is not aware of this. And when he becomes aware of it, he potentially can make the magician dance to his tunes. This is what people should realize. And the day the people realize this, then no other trick in a book of anybody will actually work. And if it does not, if it does too, there will be no way this is going to sustain neither for them nor for the people who have planned and conspired this. Because after coming this far in this journey, the one thing that I, as a human being, have realized is that there is no way that these people could have achieved all this, or there is no way that the mafia could have gone this deep and grown so strong. The only people to be blamed here are the people who, for their selfish motives and planned agendas, ensured that they created the mafia. And now this mafia is become a big problem for everyone. And the question that remained to be answered remains unanswered. And this is the biggest sorry state of affairs that has caused a lot of worry in the society today. And who is to be blamed for this? When this question comes up or has come up in my mind, end of the slide 62, has come up in my mind and I have tried to search for answers. Most of the answers I found it in myself, and this is a fact. The reality is very harsh, but unfortunately, that is the beauty of it. When it explodes on you, it teaches you a lot of things. Here I will now speak about one man who never did any crime, but how he was framed into a crime and people were forced into believing it, that he was a criminal. I'm not telling this because I have any soft corner or any consideration for the person, but the fact is that this episode that happened shows how deep these people can go to actually make sure that their job is done and there is no one who can rise above them. And if so, if someone tries to do so or go against them, their fate ends up like this incident or something similar. And if you listen to them and dance to their tunes, you end up being successful. This is the story of Shine Ahuja, the man who was accused in raping his maid. I spoke to some people around this and I found out that this man was totally innocent and the only mistake he ever did in his life was when he was at the peak of his career. He said no to someone who was came on him very hard. The biggest question mark which remains unsolved in my mind even to date is that when the maid during court proceedings said that she was not raped and there was no rape that ever happened, what made the judge give such a decision? Was it not his duty to do proper verification if the statements given by the maid could be actually true? Sometimes it looks very funny to me. The people say that confession in the court is one prime sort of evidence to prove someone guilty or not. And on the other hand, the statements given to police or investigation agencies are not proved till the same is repeated in the court. The statements given to police is not admissible in courts, is how they term it. Then what happened in this case? This question mark, I believe no one will have the guts to ask, and I'm not sure how to ask it and with whom to ask it. I feel it totally logical that this is an important evidence all itself that Shine Ahuja was framed, and I'm sure every logical person would believe it. The same way as I do, and this is what I mean when I said reality now keeping all the factors that are in consideration. One more thing which strikes my thought is that why did Shine himself not stand up for himself?
All these questions only Shine can answer. And when he said he is now living around it, there is nothing much can that be done. All that I have to say is that why is the world like this, and why is this become a bigger trend, and is this a big and this is a continuous process. How can we enjoy someone playing the role of a person who is a most wanted criminal, and one person who has been doing crimes that have made the soul of humanity to cry, and it is portrayed as if the person is not at all a bad person and wants to lead a better life and whatnot may be agreed. And yes, I do personally believe that if someone wants to change, a chance should be given, but not like this, not in this way, where you first make him a hero and then create sympathy for him. For me, when I watched most of the movies around gangsters, I got connected to some real life incidents, and yes, I was under this impression. I'm not sure what you want to think, but the fact that is the truth and shall remain like this, maybe forever, till some definite change comes in. And as I have said everything, when a finger is raised, the matter is silenced, and the issue are buried. And there are solid and real documented instances wherein what happened during incidents and then end of the slide. Take the next one, 63. The past only fingers have இத raised, have இது வரைக்கும் முடிச்சிடலாம்ல? Okay, yes, Mitraji, sure. நான் யூஸ்வலாக தானே பண்ணுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்துட்டு இருப்போம். ஓ இல்லை 3 ஸ்லைட்ஸா விஜய்? Please, yeah, 3 slides, but நீங்க translate the 2 and then the last one we will take it afterwards. ஓகே, ரைட், ஃபைன். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த சொசைட்டிக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலேயே நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது வாழ்க்கையில் நம்ம எப்படி வளர்றோமோ அப்போ வந்து நிறைய அப்டேட் எப்படி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம கொண்டு வந்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளோட ஈஸினஸ்க்கு நிறைய விஷயங்கள்ல வந்து விட்டுடுறோம். நம்மளோட பிரின்சிபல்ஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல்ஸ் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் நம்மளுக்கே தெரியல நம்ம நம்மளோட பிரின்சிபல்ஸை விட்டுட்டு வெளியில போயிருக்கோம். நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அறம், நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வாழ்க்கை தத்துவம் இதெல்லாம் வந்து அதுல இருந்து நம்ம வெளியில போய் ரொம்ப நாளா இருக்குன்னு இப்ப இவர் சொல்றதை வச்சுதான் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறோம். சோ அதுதான் இவர் சொல்ல வராரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே வந்து மக்களுக்கு உணர்த்தணும். நம்ம வந்து அவர் சொல்றாரு, சுஷாந்த் சிங் சொல்றது, இவர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாக்குற சிச்சுவேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உணர்த்தணும். தனக்கு வந்து யாரும், அதாவது தன்னை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க மைண்ட்ல வைக்கணும். தான் வந்து மற்றவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, மற்றவங்க வந்து அவங்களுக்கு மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது இல்லை, அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க தான் அவங்களுக்கு ஹீரோ, தனக்கு தான் பெரிய ஆளு அப்படின்ற விஷயத்த அவங்க மனசுக்குள்ள போய் புகுத்தணும். அவங்க வந்து கரெக்டான கேள்வியா கேட்கணும். யாரு தப்பு பண்ணாலும் கேள்வியை கேட்கணும். தப்போ ரைட்டோ கேள்வி கேட்டாதான் வந்து அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ கரெக்டான டைம்ல கரெக்டான கேள்வியை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியே மக்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு கேட்கும் போது என்ன ஆகும்னா, பெரிய பெரிய ஹிமாலயாஸ் இருக்குல்ல, நம்ம ஹிமாலயாஸ் இருக்காங்க, ஹிமாலயா அந்த மவுண்டனே நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்றாரு. அதாவது இது ஜோக்கு கிடையாது, நான் சொல்றது ஜோக் இல்லைங்க. நான் ஹிமாலயான்னு சொல்றது பெரிய பெரிய ப்ராப்ளத்தை, எந்த பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை நம்ம வந்து அந்த சொல்யூஷனை வந்து என்ன சொல்றது தகர்த்து நம்ம பெரிய கன்னியாகுமரிங்கிறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய ஓஷன் சொல்றாரு. ஸோ அந்த பெருங்கடல் கூட அந்த மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம் இல்ல எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் பிரச்சனையே. நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டா அது கரெக்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம தப்பா பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையே இன்னும் தப்பா பார்த்தா நம்மளுக்கு தப்பான ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அது நம்ம கண்ணுல தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி எடுத்து பாக்குறீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க வந்து உங்க விஷயத்துல வந்து 100% கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் வந்து உங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து இன்னும் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களோட சொல்யூஷனே இருக்கு அப்படிங்கிறாரு. சோ இப்ப வந்து இந்த விஷயம் எல்லாம் ஒரு காமன் மேன் கிட்ட தான் இது ஸ்டார்ட் பண்ணணும். அதான் ஒருத்த வந்து இந்த மாதிரி கேள்வி எழுப்பணும். ஏன்னா நம்ம கேட்போம் யார் எழுப்புறதுன்னு, ஆனா யாருமே எழுப்ப மாட்டாங்க. ஆனா ஒரு காமன் பர்சன் எழுப்புவான்.
அப்ப வந்து என்ன ஆகும்னா, அவன் ஒருத்தன் வந்து 10 பேர் வருவாங்க அவனுக்கு சப்போர்ட்டா. அந்த 10 பேர் அப்படியே வந்து பெருக்கி நெறைய பேர் வருவாங்க அவங்க கூட. சோ இது வந்து பல மடங்கு, அதாவது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடி விழும். கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். நம்மள வந்து அடி தாக்குவாங்க. 2வது டைமும் அவங்க நம்மள தாக்குவாங்க. ஆனா 3வது டைம் திருப்பி நம்ம எழுந்துச்சு நிக்கும்போது நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க பண்றதுக்கு. சோ ஏன் நம்ம நம்ம சொசைட்டில எந்த தவறும் நடக்காது. எந்த பெரிய பெரிய இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி தவறுகள் நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். சோ மக்கள் தான் வந்து நம்ம வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மக்களுக்கே புரிய மாட்டேங்குது. சோ அதனால வந்து இது மக்கள் வந்து தேவையில்லாம பயப்படுறாங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இதுதான் இப்ப நீங்க வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மத்தவங்க வந்து ஆள்றாங்க பார்த்தீங்களா, நம்ம நாட்ட ஆள்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு பயப்படுவாங்க. சோ மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க. சோ நம்மளால இப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒழுங்கா வந்து ரூல் பண்ணுவாங்க. சோ இவங்க வந்து அ பயந்து, அதாவது எப்படி சொல்றதுன்னா, மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அந்த அந்த இருக்காங்க பார்த்தீங்களா, தீவிரவாதிகள் நம்ம சொல்றோம் இல்லையா? யார் யாரு இந்த கேங், அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமால இருக்கவங்க, அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் யார் தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்க்கு பயப்படுவாங்க. அவங்க எல்லாருமே இமேஜ் கான்ஷியஸ். ஐயோ! நம்ம வந்து பேர் கெட்டு போயிரும். நம்மளோட இது இந்த மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்றதுக்காகவே அவங்க பயந்துகிட்டு அவங்க ஒடுங்கிருவாங்க. ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அந்த இமேஜ தான் நம்ம உடைக்கணும். அதுல தான் நம்ம வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கணும். நம்ம நம்ம பெரிய ஆளுங்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அவங்க பேக்கப் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து விஸ்வரூபம் எடுக்கணும். அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அவங்களோட பாடி லாங்குவேஜ்லருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க பயப்படுறாங்களா இல்லையான்னு. அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க செயல்லருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, எப்பவுமே ஒருத்தன் பயந்தான்னா ஒரு தப்பு பண்ணுவான். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம சொசைட்டில ஒரு விஷயத்த நம்ம நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 3 குரங்கு, அதாவது 3 குரங்கு இருக்கு இல்லையா? ஒண்ணு கண்ண மூடும், ஒண்ணு வாய மூடும், ஒண்ணு காத மூடும். சோ இது வந்து நம்ம வந்து இதான் நல்லத மட்டும் தான் பார்க்கணும். கெட்டத பார்க்காத. அதாவது கெட்டத பார்க்காத, கெட்டத கேட்காத, கெட்டத பேசாதன்ற மாரி அந்த ஒரு கான்செப்ட். அத நம்ம வந்து ரொம்ப தேவையில்லாம தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கெட்டத பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கெட்டது நடக்கும்போது அதையும் நம்ம பார்த்து கேட்கணும். தட்டி கேட்கணும். ஏன் அது நடக்குதுன்னு. அந்த மாதிரி வந்து அந்த கெட்டது நடக்கிறத நீ பார்த்து நீ தட்டி கேளு. அப்படிங்கிற மாரி அத வந்து நம்ம வந்து தப்பான பிரின்சிபலா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அத ஒழுங்கா நம்ம வந்து இந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒழுக்கமா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் அத நம்ம வந்து பயப்படாம, அத நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அத பார்த்து நம்ம ஓடி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நீங்க வந்து எந்த ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்றியோ, அந்த ப்ராப்ளத்த நேருக்கு நேர் சந்திச்சுக்கோ. நீ வந்து என்ன சொல்றது? இன்னொருத்தவங்க வேணும், இன்னொருத்தவங்க எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்காத. நீ வந்து நேருக்கு நேரா சந்திச்சனாலே உனக்கு வந்து என்ன நடந்தாலும் அத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு எழுச்சியா இருக்கும். மக்கள் மக்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஆவாங்க. இப்போ மக்கள் தூங்கிட்டு இருக்க மக்கள நம்ம தட்டி எழுப்பணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்ல. சோ அவங்க தான் வந்து ரியல் பாஸ்ன்னு நம்ம வந்து அவங்களுக்கே புரியாம இருக்கிறாங்க. அத நம்ம தெரிய வைக்கணும். சோ மக்கள் தான் பாஸ், இங்க வேற யாருமே கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரியல் பாஸ் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். அவங்களும் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிடையாது. நாம தான் வந்து மக்கள் தான் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்ம திருப்பியும் காமிக்கணும். இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் ஒரு கஷ்டம். ஆனா என்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் எழுந்துச்சுக்கிறாங்களோ, அப்போ உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும். உண்மை வந்து உண்மைதான். அது பொய்யே கிடையாது. அத வந்து நம்ம யாராலயும் பொய்யா ஆக்க முடியாது. உண்மைக்குன்னு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கு. ஒரு மரியாதை இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் சேர்ந்தா தான் இது நடக்கும். அது கண்டிப்பா வந்து அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, நம்ம எல்லாருமே மக்கள எழுப்பணும். சோ நம்ம எல்லாம் சேர்ந்து இது ஒரு பிளான்டா இந்த விஷயத்த வந்து நம்ம அத எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ம் நீங்க பேரட் ஸ்டோரி சொன்னீங்களா? ஓகே. யாஹ். அதுக்கப்புறமா எஸ், எஸ். யாஹ். யாஹ். மன்னிச்சிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு இது வந்து விஜய் நேத்து சொன்னாரு. இந்த ஒரு புறாவோட கதை. அதாவது நம்ம வந்து ஒரு மேஜிக் பண்றவர் இருக்காரு இல்லையா? அவரு வந்து நெனச்சிட்டு இருக்காரு. அவரோட உயிர் வந்து அந்த என்ன சொல்றது? புறா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புறாவ வந்து பத்திரமா பார்த்துப்பாரு. சோ அந்த புறாவ எங்கேயும் விடமாட்டாரு. ஓகேங்களா? ஆனா, இப்போ அந்த புறாக்கு வந்து தெரியாது. அந்த அந்த மேஜிஷியனோட உயிர் வந்து தன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அப்படி தெரிஞ்சதுன்னா, அது வந்து கண்டிப்பா அந்த மேஜிஷியனயே ஆட்டம் காமிக்கும். ஓகேவா? அவருக்கே வந்து ஒரு பெரிய ஆட்டம் காமிக்கும். அது மாரி தான் நம்மளோட பவர் நம்மளுக்கு தெரியல. மக்களோட பவர் நம்மளுக்கு தெரியல.
நம்ம வந்து தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதாவது அந்த யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து நமக்கு பவர் இல்லைன்னு. ஆனா நம்ம பவர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம விழிச்சிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து பயந்து ஓடிடுவாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து எல்லாமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிளான் எல்லாமே வந்து இதுதான். அது வந்து வேலை செய்யாம போயிடும். நம்ம அதாவது மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும், என்ன பிளான் போட்டாலும், இப்ப நடக்குது பாத்தீங்களா? என்னென்ன பிஆர், அதாவது பெய்ட் பிஆர் பண்றாங்க நம்மள உடைக்கிறதுக்கெல்லாம். சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட ஃபாலோவர்ஸ், வாரியர்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு எவ்வளவு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எழுதியிருக்காரு. இது மக்களுக்கு புரிய வைக்கணுங்க. இதுதான் ஒரு ஒரு இடத்துலயும் அவர் சொல்றாரு, இது மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த டைம்ல இப்போ இந்த இந்த பாலிவுட் எம்ஏஎஃப்ஐஏ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு காரணம் வந்து யார போய் கேட்கறது. அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துட்டாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்க யாருன்னு வந்து அதாவது ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து. அவங்க அவங்க வாழ்ந்தா போதும், அவங்க ஹாப்பியா இருந்தா போதும் சொல்லிட்டு நம்மள வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க வளர விட்டது யாரு? ஒரு 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 அந்த டைம்ல அந்த ஒரு சில பொலிட்டிஷியன் அவங்களோட தேவைக்காக இந்த ஆளுங்களெல்லாம், அந்த ரவுடிங்களெல்லாம், குண்டாஸ் எல்லாம் வந்து வளர விட்டாங்க. இப்போ அவங்க வளர்ந்து விசுருவமா நிக்கிறாங்க. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு மக்கள் வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. சோ இத நம்ம யார போய் நம்ம பழி போட முடியும்? நம்ம யார போய் கேட்போம்? இது வந்து எனக்கு எனக்கு புரியாத விஷயமா இருந்தது. ஆனா இந்த கேள்விய நான் வந்து என்னையே கேட்டுக்கிறேன். நான் என்னையே கேட்டு பார்க்கிறேன். இதுக்கான விடை வந்து எங்க இருக்கு? நான் யார போய் கேட்பேன்? ஆனா பதில் தேடிட்டு இருக்கேன் நானு. பட் என்கிட்ட ஒரே ஒரு பதில் இருக்குது. அந்த பதில் என்னன்னா, இப்போ இருக்கிற உண்மை வந்து வெளியில வரணும். கண்டிப்பா உண்மை வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, கடினமான ஒரு விஷயம். ஆனா அந்த கடினத்த நம்ம வந்து வெளியில கொண்டு வந்துட்டோம். அத நம்ம வந்து நெறைய பேருக்கு சேர்த்துட்டோம்னா, அத விட வந்து வேற ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஒரு சந்தோஷமான விஷயமே கிடையாது. ஆனா இப்ப வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள்க்கு ஒருத்தர பத்தி நான் பேச போறேன். ஒரு ஒரு பெர்சன் பத்தி. நம்ம வந்து என்னன்னா, நம்மள வந்து எப்படி நம்ப வைக்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஒருத்தன் வந்து தவறு பண்ணா அவன தவறு இல்ல, அவன் தவறு பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மள நம்ப வைக்கிறாங்க. சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட. அதே மாதிரி ஒருத்தன் தவறு பண்ணலனாலும், அவன வந்து தவறு பண்ணான்ற மாரி நம்மள நம்ப வைக்கிறாங்க. சோ இந்த மாரி கொடுமையெல்லாம் வந்து இந்த மாரி ஆளுங்க கிட்ட தான் நடக்குது. அப்படி சொல்லிட்டு இவரு சொல்றாரு. சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 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 ஆளுங்க வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. பெரிய ஆளாயிட்டாங்க. சோ யாரையுமே விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாரையும் வந்து அவங்கள எதிர்த்து பேசினா, அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வழி பண்றது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் அவங்களுக்கு எதிரா யார் நின்னாலும், இல்ல கேள்வி கேட்டாலும், அவங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்லப் போற அவரோட கதை மாரி தான் நடக்கும். சோ இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு நம்ம வந்து டான்ஸ் பண்ணணும். நம்ம வந்து தலைய ஆட்டணும். நம்ம எல்லாம் ஓகே சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஜால்ரா அடிக்கணும். இல்லன்னா, நம்மள வந்து நம்ம வாழ்க்கையில இருந்தே எங்க எங்க இருக்கிறோம்னே தெரியாம ஆக்கிருவாங்க. நம்மள ஒரு இடத்துல ஓட விட்டுருவாங்க. இதுதான் வந்து இந்த ஷைனி அஹூஜா அவருக்கு நடந்தது. அவர வந்து அவங்க வீட்ல இருக்கிற அ அ வேலைக்கார பெண் இருக்காங்க இல்லையா? 18 வயசோ, 19 வயசோ அந்த பெண்ண வந்து இவரு வந்து கற்பழிச்சதாக அவர் மேல புகார் போட்டு அவர வந்து கோர்ட்ல வந்து அவர் நிறுத்தியிருக்காங்க. ஆனா அவர் தவறு செய்யல. அவர் ஒரு இன்னசென்ட். பட் ஆனா அவரோட அந்த பீக்ல இருந்தப்போ அவர் வந்து அந்த டைம்ல படத்துல நடிச்சு ஒரு பீக்ல இருந்தாரு. அவரோட கெரியர்ல. அந்த கெரியர்ல உச்சத்துல இருக்கும்போது அவர வந்து அவர் ஒரு விஷயத்துக்காக நோன்னு சொன்னாரு. ஒரு ஆளுக்கு, ஒரு பர்ட்டிகுலர் ஆளுக்கு வந்து நோன்னு சொன்னாரு. அதனாலேயே வந்து அவர வந்து இந்த மாரி பழி போட்டு அவர வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, அவர 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, அவர வந்து கெரியரே கேன்சல் பண்ணி ஐ மீன் கெரியரே காலி பண்ணிட்டாங்க. அவரோட வாழ்க்கையே, அவரோட ஜாப் எல்லாமே, அவரோட படப்பிடிப்பு, அவர் படத்துல நெறைய நடிச்சிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் வந்து அவரோட இமேஜ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. சோ கோர்ட்ல விசாரிக்கும்போது வேலைக்கார பெண் வந்து என்ன எதுவும் பண்ணலன்னு சொன்னாங்க. முதல்ல வந்து போலீஸ்ல பண்ணேன்னு சொன்னாங்க. போலீஸ்ல வந்து இவர் கற்பழிச்சாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல வரும்போது இல்லன்னு சொல்லிட்டாங்க அந்த வேலைக்கார பெண். ஆனா அத மீறியும் அங்க ஜட்ஜ் வந்து இவருக்கு வந்து 7 ஆள் கடுங்காவல் கடுங்காவல் தண்டனையா? கடுங்கால தண்டனை. அது வந்து 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட் குடுத்துட்டாங்க. சோ இத வந்து ஏன் ஏன் வந்து அப்போ போலீஸ்ல வந்து அந்த அம்மா சொன்னா கூட, அந்த வேலைக்கார பெண் வந்து போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இவரு என்ன கற்பழிச்சாரு. ஆனா இங்க வந்து இல்லன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போலீஸ்ல சொன்னாலும் கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ, அதத்தான் நம்ம வந்து நம்பணும். ஓகேங்களா? ஏன்னா போலீஸ்ல சொல்றது திரும்பியும் அதே ஸ்டேட்மெண்ட்ட கோர்ட்ல சொன்னா தான் அது செல்லும். இல்லன்னா வந்து அவங்க என்ன கோர்ட்ல சொல்றாங்களோ அதுதான் செல்லும். அப்படி அந்த பொண்ணு வந்து இல்லன்னு சொல்லி கூட எப்படி இவருக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாங்க? சோ அவரு ஏன் அவரோட வேலைய வந்து தீவிரமா கரெக்ட்டா செய்யல? அந்த ஜட்ஜ் கேள்வி கேட்கிறாரு.
ஏன் அவரு வேலையை வந்து கரெக்டா செய்யல, அவர் விசாரிச்சு இல்ல கொடுத்துருக்கணும் அந்த பனிஷ்மெண்ட்டை. நான் வந்து அவுஜாக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நான் அவர் மேல வந்து எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நான் கேட்கிற கேள்வி வந்து நான் சரியானது தானே, ஏன் விசாரிக்காம அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இது என்ன அநியாயம், இது வந்து தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாரு. ஆனா இல்ல என்ன அவருக்கு ஒரு கஷ்டம்னா அவர் சொல்றாரு, இதை வந்து அந்த அந்த ஷைனி அஹூஜாவை நல்லா வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா சாதாரண ஆளா இருந்தா கேட்க கூடாது, வாயை மூடிக்கணும், ஓகேங்களா. ஆனா ஏன் ஷைனி அஹூஜா அவருக்காக நிக்கல, எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன், அது ஒரு டவுட் அவர் மேல இருந்துட்டே இருக்கு. ஏன் அவருக்காக அவர் வந்து போய் நிக்கல, அவர் வந்து ஏன் பேசல, ஏன் சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேல அந்த ஒரு கோவமோ இல்ல வந்து அந்த ஒரு டவுட்டோ இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஒரு நார்மல் பர்சன்னா இருந்தா நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது, இந்த உலகம் வந்து இப்படி இருக்கு, இது ஏன் இந்த மாதிரி இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு, இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே நம்ம சுத்தி வந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து தப்பு பண்ணா அவனை வந்து தப்பு பண்ணான்றத காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவன வந்து குளோரிஃபை பண்ணி அவன் வந்து ஒரு ஒரு ஹீரோ மாதிரியும், அவன் ஒரு பெரிய நல்லவன் மாரியும் அவன காமிக்கிறாங்க. இது நம்ம சொசைட்டில இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து தவறு. இத வந்து நம்ம வந்து மாத்தணும். இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்கணும் எல்லாரும் சேர்ந்து. அவன் அவன அதாவது தப்பு பண்றேன் ஒரு ஒரு அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான்னா ஒரு சான்ஸ் குடுக்கலாம் அவன் மாறுறதுக்கு. ஆனா இங்க அப்படி நடக்கல. அவன வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ, அவன் மேல ஒரு அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவன் மேல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, பெரிய நேமே மாத்தி அவனை பெரிய ஆளாக்கி காட்டுறாங்க. இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கேங்ஸ்டர்ஸ் படம்லாம் நான் பார்க்கும்போது அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படி அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, இவங்க ரியல் லைஃப்ல கூட இதைதான் பண்றாங்க. இவங்க வந்து நினைக்கிறத வந்து அதாவது நீங்க என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து இவங்க அந்த மாதிரி உண்மைக்கு மாறா அவங்க காட்டுறாங்க, இது நல்லா தெரியுது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம வந்து கேள்வி கேட்டாதான் இவங்க எல்லாம் வந்து மாறுவாங்க, இல்லைன்னா இவங்க வந்து ஒருத்தங்க கூட வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுனால நம்மள வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே விஜய்ஜி? Yes, Mitraji. Yes. Next page. Page number 60, 63. A little from the previous page கூட இருக்கு. Issues are buried, and there are solid and real documented instances where in what happened during incidents and then in the past only fingers have risen and will keep continuing to rise if we don't unite together. And once we are together, there will be no scope for all this. This can happen and will happen, but as I have kept telling about it, the changes that have to happen depends on us and how we execute it. Because what everyone should know and understand is that we all have it in us to go for it. But the choices we make and these decisions take those stands and stick to our stand. This is the reality. This is the fact. And this is the truth. This is the basic fact that when something is due and when someone has to do this, the only option the person has is he has to stand up and roar out very loud, because unless his voice is heard out by people, there is no chance that he will ever be able to portray what he wants to say. And the best way to do this is keep everything out there in public for the public to see, hear, understand, digest, and apply their own brains. This is the fact. This is the reality. Till you stand up for what you want yourself, you can never expect anything to happen. The choice is up to us. We all have a family, yes, agreed. But don't we have that 1 hour in the day that we can dedicate for a better society? After all, for whom are we doing this? We are doing this for ourselves and not for anyone else, because the society we live in will be clean only first if we ourselves are clean.
Lot of sacrifices are to be made, and there will be front runners for this. But what is most important is that your participation. You cannot take a flag and climb the Mount Everest. It's fine, but you can take a flag and climb the steps to your flat at least. This is what is a very important. Do take a very small step, and these small steps only make the impact which can create revolution, and these revolutions are the need of the hour, where you can actually understand how powerful truth can be. Just if you believe yourself and never believe what is shown to you, unless you get it verified all by yourself. And this is the reality of life. You need to be prepared for every situation and should ready for any action that needs to be taken. This is life, and life has its own dirty rules. And these rules actually are what we have set up for life and not what life has set up for us. It's your choice when it comes to to decision making. What is it in exactly that you want? What is it exactly that you are on the lookout for? Because in life, when facts come to you, it is not necessary that what you see and hear is the truth, unless you have had all the questions around it answered. Remember the simple funda of life, which I follow. If it's true, it doesn't need to be sensational or words that are used of this sort when spoken. Unless you have, I will repeat this one, which I follow. If it true, it doesn't need to be sensational or questions around it, or sorry, or words that are used of this sort when spoken. It blunt, naked, and needs no decoration. But if you see decoration around it, that means only what is wanted to be shown to you is shown, and it is just a part of the truth, leaving aside death and sudden incidents. Truth can never be breaking news. Truth was always there before you and me and will be there after you and me. But lies are created even though lies were also there before you and me and is there after you and me too. Lies are created daily and spread every minute. But that is not the condition when truth comes into the picture. Truth is immortal, and truth is the only thing on the face of this earth that has no other supplement and can never have any another picture. If it is the truth, then there is only one picture to it, and this picture is what it is if people see it. They are wise if people don't. Yeah, see it if they are wise. If people don't, end of the slide. Yes, Mitraji. ஓகே. ஆக்சுவலி நான் இந்த ஸ்லைட் முடிஞ்சோடனே நான் ஹவுஜா பற்றி அவரோட சில ஆர்டிகல்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சொன்னார் இல்லையா, சுஷாந்த் சிங் சொன்னார் இல்லையா, ஷைனி ஹவுஜா, அவரை பற்றி கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸும் படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைடில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுஷாந்த் சிங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்வி கேட்குற வரைக்கும் தான் அவங்க பயப்படுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அவங்க, அதாவது கேள்வி கேட்காத வரைக்கும் தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நம்மள ஆள்வாங்க. நம்ம கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பயந்து போயிடுவாங்க. இது எப்படி நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். எப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து யுனைட்டடா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்கிறோமோ அப்பதான் அவங்க பயப்படுவாங்க. சோ எல்லாரும் சேரணும் இதுக்கு, அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எப்படி சொல்றது, நம்ம எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம சேர்ந்து போராடியே ஆகணும். நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும்னா நம்ம போராடியே ஆகணும். நம்ம கிட்ட பவர் இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம எப்படி சரியான வழியில எடுத்துட்டு போறோமா, இல்ல நல்ல விதமா எடுத்துட்டு போறோமா அப்படிங்கறத நம்ம அதை மட்டும் பார்க்கணும். சோ இப்போ உண்மை ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட காமிக்கிறாங்க. ஆனா அது கூட நம்ம கரெக்டா பார்க்கணும். அது ஏதோ நம்ம கிட்ட ஒரு நியூஸ் சொல்றாங்க, அது கரெக்டா, இது உண்மையா, இது ஃபேக்ட்னு சொல்றாங்களே, அதை நம்ம செக் பண்ணணும். சோ இதெல்லாம் செக் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். நம்ம அது கரெக்டா இல்லையான்னு முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். சோ அததான் அவர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆஹா இதுதான் உண்மை போல் இருக்கு அப்படின்னு தலையாட்டாம நம்ம கேள்வி கேட்கணும், இல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதை போய் தீர விசாரிக்கணும் நம்ம. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே.
ஒருத்தன் என்னைக்கு கேள்வி கேட்கறானோ அப்ப அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதோட பெஸ்ட் வே என்னன்னா கரெக்டான வே என்னன்னா பப்ளிக்குக்கு தெரிய வைங்க, எல்லாரும் பப்ளிக்குக்கு சொல்லுங்க. பப்ளிக் வந்து முழிச்சாதான் வந்து நம்ம வந்து இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஹ் நம்ம நம்ம கையில வந்து அதாவது நம்ம வந்து பெரிய விஷயத்துக்கு பயப்படுவோம் ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், நம்மளுக்கு ஃபேமிலி வேணும், நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு, நான் தப்பா சொல்லல. ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வீக் ஆயிடக்கூடாது, நம்ம ஃபேமிலி வந்து நம்மள வீக் பண்ணிடக்கூடாது. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும், சொசைட்டிக்கு குரல் கொடுக்கணும். அதாவது அது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. எப்பவுமே வந்து உண்மையை வந்து நீ வந்து வேற மாதிரி காமிக்கவே முடியாது. உண்மைனா உண்மைதான், அது வந்து ரொம்ப சிம்பிள். அதை நீ டெக்கரேட் பண்ணணும். அதை வந்து நீ உண்மையை சொல்லும் போது நீ வந்து நான் இப்படி சொல்லணும், நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பல வார்த்தைகள் தேட வேண்டாம். உண்மை சொல்லும் போது உண்மையை வந்து நீ சிம்பிளா என்ன இருக்கோ அதை சொன்னா போதும், அதுதான் உண்மை. இதுக்கு நீ வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இது நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜோடிக்கவே வேணாம். சோ அதை வந்து எப்போ நீ சிம்பிளா என்ன நடந்ததோ அது சொல்றியோ அதுதான் உண்மை. ஆனா இது நீ பொய்யை வந்து சொல்லும் போது என்னன்னா பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லணும், பொய்யை வந்து ஜோடிக்கணும், அதை வந்து நிஜமாவே நடந்த மாதிரி காட்டுறதுக்கு அதுக்கு ஒரு விஷயத்த நம்ம ரெடி பண்ணணும். சோ இது வந்து பொய் தான் வந்து நிலைக்காது. அது வந்து பொய் வந்து ரொம்ப பெருசு, போய்கிட்டே இருக்கும். ஆனா உண்மை வந்து ஒரே தடவை நடக்கும், சிம்பிளா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் அந்த உண்மை மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். ஆனா பொய் வந்து இன்னைக்கு ஒண்ணு நடக்கும், நாளைக்கு ஒண்ணு நடக்கும், அடுத்த நாள் ஒண்ணு நடக்கும், இதே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து அதை வந்து கிரியேட் பண்றது இந்த மாதிரி ஆளுங்க தான். சோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆஹ் என்ன சொல்றாரு, ஓகே, உண்மைக்கு வந்து என்னைக்குமே வந்து சாவே கிடையாது, இது இம்மார்டல். அது வந்து அதுதான் சொல்றாருல, என்னைக்கு ஒரு விஷயத்த உண்மையா நீ பேசுறியோ அது வந்து என்னைக்குமே அது எல்லாம் பல வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த உண்மை அப்படியேதான் இருக்கும். அதை வந்து நம்ம ஜோடிச்சோ இல்ல வேற மாதிரி சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனா இது பொய்க்கு மட்டும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பல வருஷம் ஆனாலும் அது என்ன ஆகும்னா தெரிஞ்சிடும் சீக்கிரமா அது பொய்ன்னு. ஏன்னா நீ அதை மெயின்டைன் பண்ணிட்டே போகணும் எல்லா இடத்துலயும். அதான் உண்மைக்கு மட்டும்தான் பவர் அதிகம். உண்மை வந்து என்னைக்குமே உண்மை பேசுறதுக்கு பயப்படக்கூடாது. அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, மக்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த உண்மைக்கு எவ்வளவு வேல்யூ எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றமே இருக்காது. நம்ம எல்லாம் அதுக்கு ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய்ஜி கமெண்ட்ஸ் படிக்கலாமா? நான் அவுஜாது வந்து போட்டுறேன். எஸ் மித்ராஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அவுஜாது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அவரை காமிச்சிடலாம். ஓகே, யா, ஓகேவா? ஓகே. எஸ். கமலக்கண்ணன் படிச்சிட்டீங்களா அது? ரோஷினி சிஸ் ஹாய் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி. ரோஷினி சிஸ் ஹலோ. பூர்ணிமா சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, குட் ஈவினிங் மை சிஸ் அண்ட் விஜய் ப்ரோ. குட் ஈவினிங் பூர்ணிமா சிஸ். Boycott Bollywood product, movie actors and actresses and product whatever they promoting to us, and people please aware of Bollywood enter to Tamil Nadu. கண்டிப்பா அந்த கான்ஷியஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும். தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது justice for Divya Bharti ma'am, justice for Jia Khan, justice for Sridevi ma'am, justice for Sushant Singh Rajput brothers, justice for Vijay Chitra, justice for all souls who are sacrificed their கண்டிப்பா their life for us and our generation. Thank you so much பூர்ணிமா ஜி. இட்ஸ் so என்ன அவ்வளவு பவர்ஃபுல் நீங்க சொல்றது. வணக்கம் லலிதா சிஸ், வணக்கம், குட் ஈவினிங். நீங்க படிக்கிறீங்களா? Sure. Saranya, Purnimaji, true. We want to tell our Tamil Nadu people about Bully, and you noticed, ma'am, more people are crazy about MSD too. His future plan is production house and making film. So maybe he is a key for to enter. Exactly, Saranya. Actually, அன்னைக்கு மித்ரா ஜி கிட்ட கூட நான் அன்னைக்கு அதான் நான் சொன்னேன். இது மாதிரி he could be the key to enter நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நம்ம we are சென்னை தமிழ்நாடுல அவ்வளோ ஃபேன்ஸ் எம்எஸ்டிக்கு. and if he comes in, then they can easily come through him, and he is the channel to enter Tamil cinema. So definitely before anything happens, of course it's not too late. இன்னும் நடந்துட்டு இருக்கு, சிலது நடந்துருச்சு. பட் பிஃபோர் இட் ஸ்ப்ரெட்ஸ், இது ஒரு வைரஸ் மாதிரி. நம்ம கண்டிப்பாக நம்ம we have to start telling people. நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும். எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு வரணும். அந்த ஒரே வழி
நம்மளுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. எல்லா சுஷாந்த் பத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சுஷாந்த் டைரிஸ் பத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க, எம்எஸ்டி பத்தி எடுத்து சொல்லுங்க, காமிங்க, இது மாதிரி பண்றாங்க இவங்க எல்லாம் புலிவுட்ல இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஃபுல்லா நம்ம பக்கத்துல. சுஷாந்த் சொன்ன மாதிரி நம்ம கிளீனா சொன்னாரு, நம்ம ஒரு கொடி எடுத்துட்டு நம்ம எவரெஸ்ட் மலை ஏற தேவையில்ல, பட் ஒரு கொடி எடுத்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்கு போய் நம்ம சொல்லிட்டு வரலாம் இந்த விஷயத்த. சுஷாந்த் அதை கிளீனா சொல்றாரு, அதே தான் நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு இப்போ உங்களோட பக்கத்துல இருக்கிற ஆளை நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவேர் பண்ணுங்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும். தட் இஸ் ஒன்லி வே வி கேன் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும். ஆனா ட்ரூ. பூர்ணிமாஜி, ஓஹோ, தென் ஹியர் ஆஃப்டர் வில் ஆட் பாய்காட்டிங் சிஎஸ்கே ஐபிஎல். கண்டிப்பாக ஐபிஎல்லாம் பாய்காட் பண்ணியாச்சு, பண்ணிடணும். ஐபிஎல்லாம் பாய்காட் பண்ணி, ஏன்னா நம்ம அதுல பார்க்க அதுல ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க என்ன படம் பார்த்தாலும், எந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்தாலும் அதுல போட்டிருக்க காசு வந்து பிளாக் மணி. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ப்ரமோட்டிங் த பிளாக் மணி, அவ்வளவுதான். நம்ம வந்து சம்டைம்ஸ் யோசிப்போம், ஐயோ அதுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை பேருக்கு வந்து இட்ஸ் எஃபெக்டிங் தேர் லைவ்லிஹுட். சோ ட்ரூ. பட் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணா ஆக்சுவலா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேங்களா, இங்க ஸ்வீடன்ல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் இயர் கரெக்டா சுஷாந்த் சிங் இறந்து நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம். ஒரு 3-4 months இருக்கும். ஓகேங்களா, அப்ப வந்து யாரோட படம் தெரியல, பாலிவுட்ல ஒருத்தனோட படம் வந்து ரிலீஸ், அக்ஷய் குமாரா அவனா தெரியல, அவனோட படம் வந்து ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து படம் ஸ்டாக்ஹோம்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேருக்கு டிக்கெட்ஸ் வேணும்னு. எங்களுக்கு சரியான கோவம் எங்க 2 பேருக்குமே. அப்புறம் நாங்க 2 பேரும் வந்து அந்த ஃபேஸ்புக்லயே வந்து செம்ம டோஸ் விட்டோம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து ஜாலியா பாலிவுட் இது கொஞ்சம் ஷேமா இல்லையா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்ட உடனே எங்களை தாக்குனாரோ, எங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எங்க கூட வந்து திருப்பி சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் சுஷாந்த் சிங்கோட வாரியர்ஸ் பரவாயில்ல, நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து அவங்களும் சப்போர்ட்டுக்கு பேசினாங்க. ஓகேங்களா, அப்ப அவன் சொன்ன ரீசன் இப்படித்தான், ஏதாவது பாலிவுட்ல வந்து அத்தனை பேர் பொழைக்கிறாங்க தெரியுமா இந்த படத்தினால, இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுனால எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன் சொன்னான். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன பெருசா நீங்க எல்லாரும் எங்களை அடிமையா தானே வச்சிருக்கீங்க, எங்க மாதிரி ஆளுங்க வெளியாளுங்க உள்ள வந்தா நாங்க வெறும் கொத்தடிமை தானே உங்களுக்கு எல்லாம். நாங்க என்ன ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறோம், எங்க வீட்டு பிள்ளைங்களா ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க, இல்ல ப்ரொடியூசர் ஆக்க விடுறீங்களா, எல்லா பெரிய பெரிய இடமே நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்கிற ஒரு எடுபடி வேலையை தானே நீங்க கொடுக்குறீங்க. இல்ல அப்படியே மீறி கொஞ்சம் அழகா இருந்து கொஞ்சம் ஹீரோயினா வந்தா ஏதாவது ஒரு படம் இருந்தா போ, உனக்கு போனா போது அப்படின்னு அது கூட உங்களுக்கு ஜாலரா அடிச்சா ஓகே கொடுப்பீங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நீ என்ன வந்து சொல்ற, அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு தான் வந்து சுஷாந்தே உயிரை விட்டது. இதுக்கப்புறமா படத்தை வேற ரிலீஸ் பண்ணுவாங்களாம். நம்ம கேட்கணுங்க, அசிங்கப்படக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மள அசிங்கப்படுத்துருவாங்க, நம்மள வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க, நீங்க கேட்காதீங்க. நீங்க ஒருத்தன் கேள்வி கேட்டா உங்க பின்னாடி 4 பேர், சுஷாந்த் சொன்னதே தாங்க, நீங்க ஒருத்தன் கேள்வி கேட்டா உங்க பின்னாடி 4 பேர் உங்க சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பாங்க. நாங்க அன்னைக்கு கேட்டோம், நான் கேட்டேன், அப்புறமா இவரு கேட்டாரு, அப்புறமா வந்து எங்களை தாக்குனாங்க, அப்புறம் எங்களுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து பிளாக் பண்ணிட்டு ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸே பண்ணலையே. சோ அவங்களுக்கு பயம் வரணும், நம்ம கேள்வி கேட்டாதான் பயம் வரும். விஜய் நீங்க படிங்க, நீங்க சொல்லுங்க. எஸ் மித்ராஜி, இல்ல ஐ மீன் லைக் இது எஸ் எக்ஸாக்ட்லி. இதுல வந்து வி கேனாட் சே லைக் இது வந்து ரொம்ப ஃபேமிலிஸ், அஃப்கோர்ஸ் ஃபேமிலிஸ் எக்கச்சக்க ஃபேமிலிஸ் எஃபெக்ட் ஆகுது, நோ டவுட். பட் எக்கச்சக்க ஃபேமிலிஸோட லைஃபை கெடுத்து பிளஸ் எக்கச்சக்க ஃபியூச்சர்ல எக்கச்சக்க ஃபேமிலிஸ் லைஃப் கெட போகுது. இதெல்லாம் கம்பேர் பண்ணா திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். இதை விட்டா வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஏன்னா we don't have law in our favor, we don't have politicians in our favor, we don't have police in our நம்ம ஃபேவர்ல யாருமே இல்லை. நம்ம ஃபேவர்ல we are only people. நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதான் சுஷாந்த் சொன்னாரு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நம்ம இதுதான் பண்ணணும். this is the only thing we can do. there's no other way we can achieve this goal, only by boycotting these people and telling no to them. ஏன்னா நம்ம தான் we are the source of income for them. Ultimately we are the source, and சுஷாந்த் சொன்ன மாதிரி we are the boss for all these people. நம்மள நம்பி தான் இவங்க வளர்ந்து இருக்காங்க, வளர்றாங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அந்த கருப்பு பணம் அந்த சப்போர்ட் இருக்கு. பட் அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கூட எக்கச்சக்கமா ட்ரை பண்ணுது. ஓகே, மோடிஜி கூட ட்ரை பண்ணிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் அதர் இஷ்யூ, அதர் டாபிக் டு பி டிஸ்கஸ்ட். பட் நம்மளால முடிஞ்சது வந்து ஓகே, எங்களோட ஃப்ரம் அவர் சைட் யூ வில் நாட் கெட் எனி சப்போர்ட், யூ வில் கெட் ஜீரோ சப்போர்ட், அவ்வளவுதான். அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம. படிச்சிடுறேன்.
ஸோ ட்ரூ இவர் தாங்க ட்ரூ ட்ரூ ஷைனி யா அவுஜா. ஓகேங்களா? அவரோட கெரியர் மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க லிசன் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோல இருக்கிறவர் தான். நான் வேணா உங்களுக்கு அப்புறம் பெருசு பண்றேன் ஃபோட்டோவ. ஆஃப்டர் ஓகே. After completing college, Shiny secured his first commercial ad for Pepsi. This instantly brought him into considerations by the top ad agencies. So flooded with offers, Ahuja worked in over 40 ad films in that year, including Cadbury's and Citibank. He was featured in the music video Pyar Ho Gaye for the British Asian band Stereo Nations. ஸோ அவர் வந்து செம பீக்ல இருந்திருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் இயருங்க. அதுவும் ஆனா அவரும் வந்து ஒரு வெளியாளு தான். In the same year, Sudhir Mishra was auditioning for a film by Pritish Nandi Communications, Azaro Quaisherin, IC. ஸோ ஹிந்தி தெரியாது, மன்னிச்சிருங்க. Sudhir saw Shiny in the Pepsi commercial and called him to audition for KK's character, Siddharth Thiobi. Upon Shiny's request, Mishra also auditioned him for the role of Vikram Malhotra. Shiny was selected from over 200 aspirants for the role of Vikram Malhotra and made his acting debut in the film Azaron Quaisherin IC. The film went on the win critical acclaims. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அவங்கள பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, thereafter he played the lead role in மகேஷ் பட்ஸ் கேங்ஸ்டர். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், பிகாஸ் மகேஷ் பட் இருந்தாலே அங்க பிரச்சனை நடக்கும். அதுதான் என்னோட ஃபீலிங். இங்கேயும் வந்து கனெக்ட் த டாட் இதை படிக்கும் போது எனக்கு புரிஞ்சுது. So he played the lead role in Mahesh Bhatt's Gangster, a popular commercial movie genre and Woho Lamhe opposite Kangana Ranaut. ஓகேங்களா? So other films followed, including Life in Metro, Bhool Bhulaiya, two of his films, Ek Accident with co-star Shoha Ali Khan and Harpal with Preeti Zinta are yet to be released. Okay, so அந்த டைம்ல இது போட்டிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ இதுதாங்க இவரை பத்தி கனெக்ஷன் வித் திஸ் ஃபெலோ. ஓகேங்களா? ஸோ நான் நினைக்கிறேன் இவர்கிட்ட தான் நோன்னு சொல்லியிருக்கணும். இவரோட படத்துல நடிக்கும் போது ஏதாவது தகராறு நடந்திருக்கும் இந்த மகேஷ் பட்டு. ஸோ அப்போ வந்து ஏதாவது வந்து இவர் நோன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவர் நோன் சொன்னதுனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆச்சு. நீங்க பாருங்களேன், ஒரு கெரியர்ல ஒரு 40 ஆட் அவர் பண்ணிட்டு இருக்காரு, டாப்ல இருக்காரு, 200 பேர் வந்திருக்காங்க அந்த ஆடிஷனுக்கு, அதையும் மீறி இவர் செலக்ட் ஆயிருக்காருன்னா நிச்சயம் திஸ் ஃபெலோ மஸ்ட் பி வெரி வெரி டேலண்டட் ஃபெலோ. ஆனா அவரை வந்து சொல்றது கேட்கலன்னா இப்படிதான் பண்ணுவோம்னு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அப்ப கேஆர்கே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் மட்டும் நான் படிக்கிறேன், ஓகேவா? நான் எல்லாத்தையும் படிக்கல. I met #Shiny Ahuja at a hotel in Delhi right after the release from jail. அவர் ரிலீஸ் ஆன உடனே வந்து இவர் போய் மீட் பண்ணிருக்காரு. I wanted him to do a film of a director. I told him you should do it because you won't get any other film, he said. அதற்கு அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு. அதாவது அவுஜா சொல்லியிருக்காரு, ஷைனி அவுஜா சொல்லியிருக்காரு. he said பட் சாப் and மதுர் பந்தார்கர் told me you take care of your case and we will take care of your career அப்படின்னு சொல்லிட்டு பட் சாபும் அந்த மதுர் பந்தார்கர் அவர் சொல்லியிருக்காங்களாம், நீ வந்து உன் கேஸை பார்த்துக்கோ, உன்னோட கெரியரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, கேஆர்கே சொல்லியிருக்காரு, I told him they are lying to you, your career is finished and see today he cannot get work in serial also. So problem is this, the Bollywood that nobody wants to hear the truth. Everybody wants to live in the world of good dreams. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் நடக்கும்போது ஒரு பாலிவுட் ஸ்டார் கூட வந்து இந்த அவுஜாக்கு சப்போர்ட்டா நிக்கலங்க யாருமே. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து பொதுவா ஓகே இப்படி ஆயிடுச்சா, ஓகே வி ஃபீல் சாரி ஃபார் ஹிம், அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆக்டர் தான் வந்து இவருக்காக வந்து இவருக்கு குரல் கொடுத்தது, இவருக்கு சப்போர்ட்டிவா குரல் கொடுத்தது. அவர் பேரு என்னங்க? விஜய்ஜி, அர்ஷத் வார்சி தானே? அர்ஷத் வார்சி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனா தெரியும். அவரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, பழைய நம்ம முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்துல பிரபு ரோல் ஹிந்தியில பண்ணிருப்பாங்க, ஹிந்தியில பண்ணிருப்பாரு, அவர் தான் அர்ஷத் வார்சி. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான். எஸ் மித்ராஜி. இல்ல நீங்க சொல்லுங்க, அதான் அவரது காமிக்கிறேன் நான். நீங்க
இல்ல அர்ஷத் வார்ஷியோடது. அவர் மட்டும்தான் வந்து இதுக்கு இதுக்கு வந்து இந்த அகேன்ஸ்ட் இதுக்கு இந்த டிசிஷனுக்கு அகேன்ஸ்ட் குரல் கொடுத்தாரு. அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு இது மாதிரி. ஐ மீன் லைக் அவர் வந்து இது ரைட்டு தப்புன்னு சொல்லல. பட் இது மாதிரி ஒருத்தருக்கு உடனே ஃபிலிம் ஸ்டார் இல்ல ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு வந்து உடனே இது மாதிரி தீர்ப்பு கொடுக்கறது வந்து ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் எ பிக் ப்ரொபகேண்டா ஆர் சம்திங் லைக் தட் ஆர் ஷோ ஆஃப். ஏன்னா எத்தனை பேர் எத்தனை கிரிமினல்ஸ் வந்து இதுக்கு மேல தப்பு பண்ணிட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டாருக்கு நீங்க வந்து இப்படி ஒரு 7 வருஷம் தண்டனை கொடுக்கறது வந்து இட்ஸ் இட்ஸ் பிகாஸ் நீங்க வந்து யூ வாண்ட் ப்ரூவ் சம் பாயிண்ட், அவ்வளவுதான். அண்ட் நம்மளுக்கும் தெரியும் சிஸ்டம் எவ்வளவு கரப்ட் இந்த விஷயத்துல மட்டும். ஏன்னா எத்தனை இந்த மாதிரி கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம், பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து போயிட்டே இருக்கு. கோர்ட்டு டேட் மேல கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு அவர் அர்ஷத் வார்ஷி கூட கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இவர் கசாப் எவ்வளோ நாள் வந்து கசாப் வந்து நம்ம கசாப் இல்ல ஐ மீன் கசாப் கேஸ் சாரி எவ்வளோ வருஷம் வந்து ஜெயில வச்சு எல்லாம் சாப்பாடு கொடுத்து கடைசியில வந்து அதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஹேங் டில் டெத் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது. பட் இவருக்கு வந்து உடனே தீர்ப்பு வந்துடுச்சு. சோ இதுல வந்து அது நான் மித்ராஜி கூட இன்னைக்கு காலைல கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். எஸ் ப்ளீஸ். சோ அர்ஷத் வார்ஷி அவர் சொல்றாரு, இது படத்துல இருக்கிறவர் தான் அவரு. லேஷிங் அவுட் த ஜட்ஜ்மெண்ட், அர்ஷத் லாக்ட் மர்டர், அந்த பேர் நான் படிக்கல, MURDD அண்ட் TERR சாரி நான் தெரிஞ்சிடும். அண்ட் கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் வாக்கிங் ஃப்ரீ and Shiny Ahuja gets 7 years imprisonment. Judiciary should stop targeting actors so bluntly. என்னன்னா அவர் சொல்றது கரெக்ட் தானே. அதாவது தப்பு பண்ணியிருந்தா ஓகே பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஆனா எவ்வளோ பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க, கரப்ட் பொலிட்டிஷியன் சொல்றாரு, ஓகேங்களா. அப்ப இவரே சொல்லும் போது அப்ப எவ்வளவு பேர் பார்த்திருக்கலாம் இவரு. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணவன் அப்புறம் வந்து தீவிரவாதி இவனுங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இவனை வந்து அந்த கோர்ட்ல அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு. As a star started receiving a flack from some about having a soft corner for RAPIST, Shiny, he clarified his stance. I am not saying Shiny is right, but don't forget that Kasab is still enjoying our hospitality. So do you know the number of RAPES that happens in our country on a daily basis by influentials and connected people? Those cases are not even registered. Registered பண்ண கேஸ் இன்னும் சால்வ் கூட பண்ணல, கரெக்டுங்களா. ராஜஸ்தான்லாம் வந்து ஒரு லேடி வந்து கொடுத்துருக்காங்க, அது 20 வருஷம் அவங்க வந்து கிளவியாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கல இன்னும். அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, குரூப் RA-PE பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கல. இது மாதிரி நம்ம ஊர்ல எவ்வளோ அநியாயம் நடக்குது தெரியுமா. அதெல்லாம் நான் இவர் பண்றது தப்பு ரைட் நம்ம சொல்ல வரல, ஆனா அந்த கேள்வி சரியான கேள்வி. ஸோ அப்ப அவங்களுக்குலாம் வந்து யார் வந்து நீங்க வந்து பதில் சொல்வீங்க? அந்த மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன சுத்திட்டு தான் இருப்பாங்க, நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. இதுதான் நடக்குது. ஸோ ஒருத்தன் கேள்வி கேட்டா அவனையும் வந்து தூக்கிடுவாங்க. இப்ப இவரு கூட வந்து நல்லா வந்தாரு, நல்லா நடிச்சாரு. அதுக்கப்புறம் இவர் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல, நான் இன்னும் செக் பண்ணல. பட் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா இவரும் காணும், இவரும் ஒரு அவுட் சைடர் தான். இது படிக்கிறீங்களா? Yes, Saranya. Actually, in olden days, still of Bully, big producer is BK. He entered Tamil Nadu already. Then another way, I think MSD. அந்த MSD வந்து இப்ப சென்னைக்கு வந்திருக்கிறது, அதை பத்தி சொல்றாங்க நினைக்கிறேன். Okay. Yes, Purnima ji, IPL also not only sports, it's also big crime. They're diverting Indian people like exactly. நம்மள இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வச்சு தான் வந்து நம்மள வந்து முட்டாளா ஆக்கி வச்சிருக்காங்க. லிட்ரலி வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸை தூக்கி போட்டு நம்மள வந்து வேற எதுவுமே யோசிக்க விடாம நம்மள வந்து இட்ஸ் ஒரு நம்ம யோசிக்க கூடாதுங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு என்ன தேவை? என்டர்டெயின்மெண்ட்டா, சீரியலா, அதோ நாங்க போடுறோம். எவ்வளவு சீரியல் வேணும் உங்களுக்கு, நாங்க 24 hours சீரியல் போடுறோம் உங்களுக்கு நாங்க. அதே மாதிரி நாங்க வந்து IPL காமிக்கிறோம், கிரிக்கெட்டை காமிக்கிறோம், பாருங்க உட்காந்துட்டு, ஆனா யோசிக்காதீங்க, அவ்வளவுதான். Purnima ji, for the might be welcome actor Joseph Vijay, now I stopped to watch Tamil movie also. Everyone corrupted, everyone is having craze about money. அது என்னமோ ட்ரூ தான். பட் லெட்ஸ் see.
ஜோசப் இல்ல விஜய் தப்பு பண்ணா வெல்கம்ஸ் தப்பு எம்எஸ்டி. பண்ணா தப்பு பண்ணா கண்டி ஜோசப் விஜய் வெல்கம்ஸ் எம்எஸ்டி. எஸ், தப்பு பண்ணா தப்பு கேட்க தான் செய்யணும். we have to ask question. கேட்கலன்னா அவ்வளவுதான், படத்தை பாய்காட் பண்ணணும், போயிட்டே இருக்கணும் நம்ம கூலா, அவ்வளவுதான். பார்க்க முடியாது. எங்களாலதான் நீங்க வளர்றீங்க, இன் உங்களால நான் ஐ வளரல. மீன் அதே வாட் we we still have the controlங்க. I mean like we still have the control, but it or if we don't use it even now, இப்ப கூட அந்த கண்ட்ரோல் அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணலன்னா there will be a point in future where we will lose everything. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அந்த நிலைமை கூட வரலாம். நோ டவுட். இதே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நிலைமை என்னங்க, ஐ மீன் லைக் வாட்ஸ் டிஃபரன்ஸ்? இது இன்னும் ஒரு 5 வருஷம் இப்படி போச்சுன்னா நார்த் கொரியா நம்மளுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். இல்ல சிம்பிள். இவங்க தான் இவங்க பண்றாங்களா, தாலிபான் பண்றாங்க பாத்தீங்களா? சிம்பிள். ஆமா அத கொண்டு வந்துருவாங்க நம்மளுக்கு. ஆமா, கண்டிப்பா புர்கா போடுங்க, புர்கா போடுங்கன்னுவாங்க. புர்கா போடுங்க. ஆமா, பொண்ணுங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போக கூடாது, இது ஜாப்ல இருக்க கூடாது, டெமோக்ரஸி எல்லாம் போயிடும். இட்ஸ் நாட் ஃபார் நவ் இஃப் யூ டோன்ட் ரியாக்ட். ஏன்னா இப்ப கூட இப்ப ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இங்க நம்ம இந்த ஸ்டேட்ல என்ன நம்ம ஸ்டேட், நான் இப்ப இந்த சுஷாந்த் சிங் இருந்த ஸ்டேட்டை பத்தி நான் பேர் எடுக்கல, சுஷாந்த் சிங் இருந்த ஸ்டேட்டை பத்தி சொல்றேன்னா, அந்த ஸ்டேட்ல ஏதாவது லா இருக்கா? இல்ல ஏதாவது ஐ மீன் லைக் எனி காமன் பீப்புள் கேன் கோ அண்ட் ஃபைல் எ ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அந்த ஸ்டேட்ல? ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தேர் கண்ட்ரோல். இல்லைன்னு சொல்லுங்க என்கிட்ட, இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஸ்டேட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இல்லப்பா, அங்க வந்து இன்னும் லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன டிஃபரன்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கும்? அடிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆமா ஆமா, அந்த ஸ்டேட் சுஷாந்த் சிங்காக ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணாரு, அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு, கண்டுபிடிச்சு அவர் அடிச்சாங்க, அவர் வயசானவரை. நான் இப்ப கேக்குறேன், அந்த ஸ்டேட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸுங்க? ஆப்கானிஸ்தான்ல ஓப்பனா கையில வச்சுட்டு சுத்துறாங்க, இங்க வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ், எனக்கு சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? லாயர்ஸ் நம்ம பக்கம் இல்ல, போலீஸ்காரங்க நம்ம பக்கம் இல்ல, பொலிட்டிஷியன் நம்ம பக்கம் இல்ல, எல்லாம் அகேன்ஸ்ட் அஸ், எல்லாம் ஒர்க்கிங் ஃபார் யூ வேர்ல்ட், எல்லாருக்கும் காசு தேவை. போலீஸ்காரன் ஹையஸ்ட் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஹஃப்தா வசூல் பண்றான். ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட், ஹையஸ்ட் பொசிஷன் ஒரு 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 ஸ்டேட்டுக்கு அவர் தான் போலீஸ் ஹெட், எல்லா போலீஸ்க்கு ஹெட். அவர் உட்காந்துட்டு மாசம் மாசம் நீங்க இவ்வளவு கோடி கொடுக்கணும், இவ்வளவு கோடி கொடுக்கணும், ஏன்னா எனக்கு மேல ஒருத்தன் கேக்குறான்னா. அவருக்கு மேல யாரு? ஆக்சுவலா இன்டரப்ட் பண்றது மன்னிச்சிருங்க, நான் மறந்துடுவேன், அதான் சொல்றேன், எல்லாம் கோச்சுக்காதீங்க விஜய் இன்டரப்ட் பண்றேன்னு. என்ன தெரியுங்களா, நேத்து நாங்க நீயா நானா ஷோ பார்த்தோம், பியூட்டிஃபுல் ஷோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் மட்டும் ஓகேங்களா. அதுல வந்து என்னன்னா, சில பேர் வந்து பொருளை வந்து விட்டுடுறாங்க ஓகேங்களா, ஏதாவது தெரியாம எங்கேயோ தொலைச்சிடுறாங்க. அத வந்து சில பேர் கண்டுபிடிச்சு, அதாவது ரொம்ப ஏழ்மையான மக்கள் பாவங்க, அவங்க வந்து வேலை செய்யறதுலாம் வந்து வெளியில கிளீன் பண்றது, அப்புறம் அயன் பண்றது, ஆட்டோ ஓட்டுறது, இல்ல கேப் டிரைவர், அதாவது அவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சா, அந்த நகை கிடைச்சா அவங்க வந்து நல்லா ஹாப்பியா இருக்கலாம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க தான், உடம்பு சரியாதவங்க. பட் அவங்க வந்து அவ்வளவு நேர்மைக்கும் நேர்மையா இருந்தா எடுத்துட்டு போயிட்டு அவங்க கரெக்டா கொடுத்துடணும். அவங்க ஃபேமிலியே அப்படிதான், வீட்டுல ஒய்ஃபும் அப்படிதான் சொல்றாங்க, அதை கொண்டு போய் கொடுத்துடணும், அப்பதான் நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அந்த பொருள் போயிட்டு காவல்துறை மூலியமா போய் சேர்ந்துருக்கு. எத்தனை அவங்க சொன்னவங்க எல்லாமே நாங்க போலீஸ்ட கொடுத்தோம், அவங்க கொடுத்துட்டாங்க, அப்படியே அதை கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதாவது தொலைச்சவங்களும் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களும் 2 பேருக்கும் நேருக்கு நேரா உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும்போது அப்ப நல்ல நல்ல போலீஸ் இருக்காங்க இங்க. பட் ஆனா நீங்க வந்து அந்த ஸ்டேட்டை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா இப்படியா இருப்பாங்க? கொஞ்சமாவது மனசாட்சி இல்லாம ஒருத்தர் 2 பேர் கூட வந்து வெளியில எழுந்து வர மாட்டான், இல்ல ஒரு துப்பு கொடுக்க மாட்டான். இவ்ளோ பேர் 1 வருஷமா போராடிட்டு இருக்கோம், 8 வருஷமா வந்து ஜியா கானுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனசாட்சி இல்ல, அவங்க வீட்லயும் பசங்க இருப்பாங்கல்ல, இப்படியும் இருக்காங்க நம்ம ஊர்ல. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் பெருமையா ஃபீல் பண்றேன். ஐ மீன் கரப்ஷன் டு த கோர்னா அந்த ஸ்டேட் தாங்க. கரப்ஷன் டு த கோர், அந்த until the last nerve of a body வந்து வைரஸ்ல எஃபெக்ட் ஆகும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஸ்டேட் ஆயிடுச்சு. அது ஐ மீன் இட்ஸ் எ பெத்தட்டிக் சிச்சுவேஷன். அது சுஷாந்த் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ரியாலிட்டி, திஸ் இஸ் த அவ்வளோ ஷேம்ஃபுல் ரியாலிட்டி. இது நம்ம நாட்டுது. அந்த ஸ்டேட் வந்து அவ்வளோ யூ வேர்ல்டுக்கு அவ்வளோ கண்ட்ரோல்ல இருக்குது.
வேர்ல்டுக்கு அவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு அந்த ஸ்டேட். எவ்வளவு நேரம் அவங்க அது ஆக போகுது, அது நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி ஆகுறதுக்கு இப்பயும் நம்ம குரல் கொடுக்கல. இப்ப ஆக்சுவலா நம்ம வந்து we have to step up and we have to help these people. ஹெல்ப் தீஸ் பீப்புள் கிடையாது, ஹெல்ப் நம்ம மக்களை ஹெல்ப் பண்ணும். ஆமா, நம்ம நாட் தீஸ் மக்கள் அவங்க பீப்புள். எல்லாருமே. அதேதான், நம்ம கண்ட்ரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம நம்ம கண்ட்ரி, நம்ம ஸ்டேட்னு சொல்லக்கூடாது, நம்ம மக்கள், அந்த மக்கள், இந்த மக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு எப்படி பண்ணது? இதுதான் ஒண்ணு, ஷோ யுவர் சப்போர்ட், ஷோ யுவர் வாய்ஸ், குரல் கொடுக்கணும். இது ஒரு ரெவல்யூஷன் தாங்க. இது சுஷாந்த் சிங் போடுங்க, இது ஒரு ரெவல்யூஷன். This is a revolution. இது ஒரு ஃப்ரீடம் ஃபைட் மாதிரி தாங்க. இது we need freedom from these people. நம்மளுக்கு சுதந்திரம் வேணும். இந்த 75th சுதந்திரம், 75th சுதந்திரம், is it really, are we really free? இந்த கேள்விக்கு யாராவது பதில் கொடுக்குங்க. are we really free? ஒரு பர்சன் கூட நம்ம மனசாட்சியை தொட்டு நம்மளால சொல்ல முடியாது நம்ம we are free. ஸோ என்ன பண்ணும், அது பண்ணுங்க. if this is not the right channel, if this is not the right words, அப்ப நீங்களே கண்டுபிடிங்க. சுஷாந்த் சொன்ன மாதிரியே உங்க முன்னாடி ஃபேக்ட்ஸ் இருக்கு, நீங்க அனலைஸ் பண்ணுங்க. you find out what is truth. உங்க அனலைஸ் பண்ணி நீங்க do the right thing, but please do something. அதுதான் நாங்க கேட்கறது. you have to do something. ஏன்னா இது it's too lateங்க. it's too late. பூர்ணிமா சொல்றாங்க, I commented in BWA channel தெரியலையே to boycotting and justice for our wonderful and noble source. எனக்கு தெரியல. BW உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஃபுல்லா சொல்ல வேண்டாம். இல்ல பூர்ணிமாஜி, எனக்கு BWA channel. ஓகே, சீதாஜி சொல்றாங்க, ஹாய் வணக்கம் மித்ரா அண்ட் விஜய் அண்ட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சாரி ஃபார் த லேட். நோ ப்ராப்ளம் சீதா சிஸ், நீங்க வந்தாலே சந்தோஷம் தான். அப்புறம் அக்கா, தட் கல்பிரிட்ஸ் நம்மளை பழக்கப்படுத்துறாங்க, த கிரைம்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த ஒரு லைனுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லா லஞ்சும் வாங்குறது பெரிய மேட்டர் இருந்துச்சு, பட் இப்போ நம்ம டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லா லஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் லஞ்சம் வாங்குறது பெரிய மேட்டரா இருந்துச்சு, பட் இப்போ நம்ம டெய்லி அதே ஆக்ட். இது வந்து இப்போ வந்து நம்ம தப்பு வந்து அதான் சொன்ன, தப்பு பழகிட்டோம். நேத்து மித்ராஜி கூட அதான் சொன்னேன்னா, தப்பு செஞ்சு பழகிட்டோம். சோ நல்லது செஞ்சா அது பெரிய விஷயமா தெரியுது. ஆமா, இது சொன்னாரு. வந்து ஆக்சுவலா வந்து ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு அந்த பணம் திருப்பி கிடைச்ச உடனே, அந்த பணமும் நகையும் திருப்பி கிடைச்ச உடனே நான் வந்து நினைச்சுக்கிட்டேன், நான் தான் நேர்மையா சம்பாரிச்ச பணம் நகை, அதனால எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது கிடையாதுங்க. நான் நேர்மையா இருந்ததை விட இன்னொருத்தரோட நேர்மை தான் அது. அவர் நேர்மையா எடுத்து என்கிட்ட கொடுத்ததுனாலதான் அது. நான் மட்டும் நேர்மை இல்லைங்க. இதுதாங்க, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே சல்தா ஹே ஓகே, இது ஓகேதான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுறோம். அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆயிடுது எல்லாமே. சோ அப்ப என்ன ஆகுது, ஒருத்தர் ஓகே அவர் 10 ரூபாய் வாங்கினா தப்பு கிடையாது, ஆனா இதே ஒரு 100 ரூபாய் வாங்கினா தப்புன்னு நினைக்கிறோம். 10 ரூபாய் வாங்கினாலும் தப்பு தான், 100 ரூபாய் வாங்கினாலும் தப்பு தாங்க, அவ்வளவுதான். சரி, இதுல ரெண்டு விஷயம் கரெக்டா நான் சொல்ல வரேன். அதான் ஒண்ணு வந்து நம்மளே தப்பு செய்யறது பழகிட்டோம். ஐ மீன் சின்ன தப்புல இருந்து ஆரம்பிச்சு பெரிய தப்பு பழகிட்டோம். இன்னொன்னு, இந்த ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸ் இல்ல மேபி ஒரு 3-4 இயர்ஸாவே வந்து இந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுல வந்து வித்தவுட் எனி கண்ட்ரோல், there is no control of any film board. அட்லீஸ்ட் படத்துலாச்சும் film board certification எல்லாம் இருக்கு. பட் தீஸ் சேனல்ஸ்ல எதுவுமே கிடையாது. நோ கண்ட்ரோல் ஆஃப் கண்டென்ட். எல்லாம் கண்டென்ட் காமிக்கிறாங்க ஃப்ரீலி, ஈஸிலி அவைலபிள் டு எவ்ரி ஒன். அதுல வல்காரிட்டி சரி, கிரைம் சரி, பிளட்ஷெட், கொலை கிலை எல்லாம் அவ்வளோ ஃப்ரீயா காமிக்கிறாங்க அந்த சேனல்ஸ்ல. ஸோ சொன்ன மாதிரி நம்ம பழகிட்டோம். இதெல்லாம் இப்படிதான், இதெல்லாம் டி சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறது சாதாரணம், இந்த வயசுல எல்லாம் எடுத்துட்டு தான் இருப்பாங்க, விட்டுடுங்க. ஒரு நிமிஷம். அதான் டி சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறது சாதாரணம், எல்லாம் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதான் பண்றாங்க. அது துப்பாக்கி எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம், எல்லாம் வச்சுக்கிறாங்க. கத்தி வச்சுக்கிறது, குத்துறதுலாம் சாதாரணம். எல்லாம் நம்ம மைண்ட, நீங்க கரெக்டா சரண்யா சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு துப்பாக்கிய
சுடுறது டிவில பார்த்தா, ஏய் என்னடா இப்படிதான் துப்பாக்கி சுடுவாங்களா? துப்பாக்கி சுட்டா இவ்வளவு சத்தம் வருமா? துப்பாக்கி சுட்டா சுட்டா இவ்வளவு கை ரிப்பல்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து இட் வாஸ் நியூஸ், பெரிய விஷயம். இப்பெல்லாம் வந்து எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. அது வந்து நீங்க வந்து ரியாலிட்டியில பார்த்தா கூட அவ்வளவுதானப்பா, வாப்பா போலாம், நம்ம வேலையை பார்க்கலான்னு ஆக்சுவலா அவ்வளவு ட்ரூவா சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்ல வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு துப்பாக்கி இது கோடாலியை எடுத்து ஒரு குழந்தைய இன்னொரு கூட படிக்கிற அதான் இவ்வளவு சாதாரணமாயிருச்சு கிடைக்கிறது அவைலபிலிட்டி. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன்ல அமேசான்ல கொடுப்பாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு அந்த நியூஸ் கேட்ட உடனேவே. இவ்ளோ இட் இந்த மாதிரி சாதாரணமா போயிடுச்சுங்க கிடைக்கிறது, பொருள் கிடைக்கிறது நம்ம கிட்ட. நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பாத்துக்கணும் நம்ம குழந்தைங்கள. அப்புறம் இந்த 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 கொரோனா டைம்ல எல்லாம் கூட ஒரு நிமிஷம் விஜய். இந்த கொரோனா டைம்ல கூட நிறைய பசங்க வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 2 பசங்க அப்பா அம்மா கிரெடிட் கார்டை எடுத்து கேம் விளையாடி அவங்களுக்கே தெரியாம ஒரு 2-3 லட்சமா எவ்வளவோ செலவு பண்ணியிருந்தாங்க போல நியூஸ்ல பார்த்தேன். சோ அதுதான் ரொம்ப ஈஸி. பசங்களை வந்து கவர் பண்ணி ஒரு 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 தப்பான விஷயத்த மைண்ட்ல போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சொல்லுங்க விஜய், நீங்க சொல்ல வந்தீங்க. தப்பான விஷயம் மைண்ட்ல போட்டு அது ஓகே, இது தப்பு கிடையாது, இது பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. This is ஆமா. not only okay, but it's a part of life now. No matter where you go, இதெல்லாம் இட்ஸ் ஓகேப்பா, இது வந்து வெளிநாட்டுல இப்படிதான் நடக்குது. அது ஒண்ணு. இது வந்து நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுல இப்படி நடக்குது, அது இது வெளிநாட்டுல இப்படிதான் நடக்குது. வெளிநாட்டுல தான் இதெல்லாம் ரொம்ப சாதாரணப்பா. ஆக்சுவலா வெளிநாட்டுல என்ன நடக்குதுன்னு முக்காவாசி தெரியாது நம்ம ஊர்ல. பட் அந்த ஒரு லேபிள் வச்சிருவாங்க, வெளிநாட்டுல இப்படி நடக்கும்பா, ஓ அப்படின்னா அப்படின்னா ஓகே, வெளிநாட்டுல நடந்தா இது ஓகே, வெளிநாட்டுல இப்படி அடிச்சா ஓகே, வெளிநாட்டுல இப்படி இதான் புகை ஊதுனா ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணப்பா. காலேஜ் பசங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஓ அப்படியா, சரி நம்மளும் பண்ணலாம். ஸோ அவ்வளோ டே டு டே லைஃப், சரியா கரெக்டா சொன்னாங்க, ஒரு டே டு டே லைஃப் மாதிரி பண்ணிட்டாங்க. நம்மள வந்து திங்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் டு மேக் ஷூர் நம்ம ஜென்ரேஷன், நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். டீச் பண்ணுங்க, டீச் பண்ணும், இது ரைட் இது தப்பு. புக்ஸை படிக்க சொல்லணும். ஆக்சுவலா புக்ஸ்ல வந்து உங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி. ஸோ புக்ஸ் படிக்க சொல்லணும். ரொம்ப கஷ்டம், பட் வி ஹேவ் டு டூ இட். நம்ம பண்ணலன்னா இஃப் வி கிவ் அப் தென் எவ்ரிதிங் இஸ் கான். எஸ்எஸ்ஆர் ட்ரூ. நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணாதான் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். அப்போதான் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியும். நம்மளை பார்த்து 4 பேர் வந்து மாறுவாங்க கண்டிப்பா. அது உண்மைதான். ஸோ ஷாலு சார் சொல்றாங்க, சரண்யாஜி நம்ம இந்தியன் ஆக்டருக்கு பாலிவுட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும் ஷாலு, எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது கண்டிப்பா ஃபார் எவர். ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, நம்ம வந்து ஏன்டா நம்ம போய் குரல் கொடுக்கணும், நம்ம ஏன் பிரச்சனையில மாட்டணும். இப்ப யாராச்சும் ஒருத்தர் குரல் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், 10 பேர் வருவாங்க. அது ஆக்டர்னா கூட சரி, ஆக்ட்ரஸ்னா சரி. அது வரைக்கும் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஒருத்தர் போய் யாராவது ஒரு இது இருக்கு, ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 lakhs, உடனே அடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 2-3 lakhs வந்து லைனா வருவாங்க. அந்த ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றதுதான், அதேதான் பிரச்சனைக்கும் வந்து வாய் திறக்க மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் ஒருத்தர் வாய் திறந்தா அப்புறம் லைனா வருவாங்க. சோ எல்லாமே தெரியும், தெரியாத மாதிரி நடிப்பாங்க, அவ்வளவுதான். So பூர்ணிமா சொல்றாங்க, before start to listen our Sushant Singh Rajput brother diary, I stopped to watch reality show, talkative show, even Patti Mandram, watching Kalvi channel for my children study. That's it. Everyone bad. நீங்க டிசைட் பண்ணீங்க. எக்ஸாக்ட்லி நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. இது பாக்குறீங்களா, இது தவறுதெல்லாம் போடுறாங்களா, காட்டாதீங்க, பாக்காதீங்க. எல்லா படமும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. சோ எல்லாம் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க, அது ஓகேவா, அந்த படம் பார்க்கலாமா, அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாருங்க. அது வரைக்கும் யூ டிசைட். கண்டிப்பா மத்தவங்க நம்மள டிசைட் பண்ண வைக்க கூடாது. அது நம்மள டிசிஷன் அவங்க எடுக்க கூடாது. நாம தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். அவங்க எந்த படம் போட்டாலும் ஓகே, ஓ இந்த ஆக்டர் நடிச்சிருக்கா, நம்ம போய் பார்க்கலாம், இந்த நடிகை நடிச்சிருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிடுறோம். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆக்டரை பிடிச்சிருந்தா கூட அந்த படம் எப்படி இருக்கு ரிவ்யூ எல்லாம் கேட்டுட்டு போக மாட்டோம், நேரா போயிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், அடடா இந்த படம் வந்திருக்க கூடாது அப்படின்னு. எல்லா படமும் எல்லாருக்கும் கிடையாதுங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க, பார்க்கலாமா வேணாமா. இல்ல எனக்கு இந்த படமே வேணாம், எனக்கு இந்த சேனலே வேணாம், நான் புக் மட்டும் படிக்கிறேன், எனக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. உஷாஜி சொல்றாங்க, லேட் அகெயின் was listening and seeing videos of Sushant Singh Rajput's cremations in Vibor channel about analysis of the body. Must watch, there are many clues.
so sad, tears come out of my eyes. கண்டிப்பா என்ன அனலைஸ் பண்ணணுங்க கண்டிப்பா. ஓகே, கமலக்கண்ணன் மேம், I have one doubt. Does the South Indian side actresses know about Bollywood atrocities? Nayanthara acts with Shah Rukh Khan in Atlee directions for money only. All of them known about all of the things. அதுதாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இவ்வளோ கிளீனா பேசுறாங்க, இவ்வளோ ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ அங்க அங்க நடக்கிறது இவங்க ஏற்கனவே வந்து கண்டிப்பா என்ன சொல்றது, பாலிவுட்ல வந்து நடக்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சு இருந்து கூட அவங்க வந்து ரீசென்ட்டா ஏதோ வோக் அந்த மாதிரி மேகசின்ஸ்க்குலாம் வந்து இந்த பாலிவுட் ஸ்டார்ஸோட கூட போயிட்டு இவங்க போய் போட்டோஸ்லாம் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த ஷூட்லாம் நடந்தது. ஸோ கண்டிப்பா தெரியாமலாம் இருக்காது. நாம சாமானிய மக்கள் நம்மளுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரியும். அப்படி நடிச்சாலும் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் புத்தி வரும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம இப்ப பண்றோம்ல இவங்களுக்கெல்லாம். இவங்க நம்ம எவ்வளவு வயித்துல அடிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு மனசுல வந்து காயங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு புரியலன்னா புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கணும்? பாய்காட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் தெரியும். தெரியாமலாம் வந்து கிடையவே கிடையாது. எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியுங்க. பட் தே ஆல் ஆர் ஆக்டிங். கண்டிப்பா அவங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணும். இல்ல பயந்துட்டு போய் பண்றீங்களா? பயந்துட்டு போய் எதுக்காக பண்ணணும்? நீங்க நீங்க வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கு. நல்லா படம் நடிக்கிறீங்க. எல்லாம் வந்து நல்லா பண்றீங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஒரு கலாச்சாரம் எல்லாமே அழகா அத ஃபாலோ பண்ணி நல்ல படங்கள் குடுக்குறீங்க. நல்ல மக்களுக்கு ரீச் ஆகுது. நல்ல கான்செப்ட் சொல்றீங்க. எல்லாம் ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து ஒரு வல்காரிட்டி போகல. ஒரு கிளீனா இருக்கு. நம்ம ஒரு லிமிட்டோட போயிட்டு இருக்கோம். இப்போ அவங்க போய் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல சமீபமா எந்த படம் பார்க்க முடியாது. ட்ரெஸ்ஸிங்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி அதிகமா இருக்கு. வன்முறைகள் அதிகமா இருக்கு. பேச்சுல வந்து அதிகமா வன்முறை இருக்கு. சோ இப்படி வந்து இருக்கிறதுனால தான் அங்க வந்து படம் வந்து இவ்ளோ கேவலமா போயிட்டு தரம் தாழ்ந்து போயிருக்கு எல்லாமே. இப்போ அவங்க இங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதே கல்ச்சர், அதே கான்செப்ட் இங்க கொண்டு வந்துருவாங்க. நான் வந்து இப்போ நீங்க போய் நார்மலான ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா, அவங்கலாம் நல்ல கல்ச்சர் நல்லதுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க படத்துல காமிச்சு காமிச்சு இப்போ இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். பாம்பே போனா இப்படிதான் ட்ரெஸ் போடணும் நம்ம. பாம்பே போனா இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா பெங்களூர்ல வரும். அதுக்கப்புறமா சென்னை வருது. இதான் நடக்குது நம்மளுக்கு. அதுல வந்து இப்ப the Big Boss it plays a major role இதுல. விஜய்ஜி. Yes, Purnima ji. Everyone knew all things, but due to craze of money, everyone going wrong side only and support the Bollywood terrorist and sorry, சொல்லிருக்கக்கூடாது and But okay. culprits. Yeah, I mean, so true. Vijay well. Sorry sir. Everyone knew all things. இல்ல அது இதுக்கு முன்னாடி மெசேஜ் நீங்க எடுத்துட்டீங்க. விஜய் வெல்கம் எம்எஸ்டி என்னால தாங்க முடியல. ஏன் எப்படி இருக்காங்க? இது அது இது வந்து we have to, I mean like அவங்களுக்கு தெரிஞ்சும் பண்ணா we have to, we people have to tell them. நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி இது தப்பு. People only getting awareness about them. Yeah. என்ன தெரியுமா, நம்ம ஒரு போட்டோ பார்க்கும்போது ஆஹா அப்படியா விஜய் வந்தாரா, இவர் வந்தாரா, அந்த எம்எஸ்டி வந்தாரா, இவங்க போய் கூப்பிட்டாங்களா, அந்த ஹைப்பே இல்லாம இப்பதான் நார்மலா வந்திருக்கு. இப்ப பாத்தீங்களா, ஏன் இவர் போய் பண்ணாரு, அப்ப கூட வந்து அவர் மேல வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லாருக்குமே. ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் அப்படி அது கேள்வி கேட்கிறோம்ல, அதுதான் அந்த கேள்விதான் நம்ம கேட்கணும். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த கேள்வி கேட்க கேட்கதான் அவங்க மாறுவாங்க. இல்லைன்னா இவங்க போய் அவங்கள கூப்பிடுறது. ஏன்னா ஒரு சொசைட்டில இருக்கவங்க அந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி பழகுறாங்க. நம்மள பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஃபீலிங்ஸ மதிக்க மாட்டேங்கிறாங்க. சோ இது வந்து சுஷாந்த் சிங்க்கு உலகமே வந்து பாய்காட் பாலிவுட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது. சரண்யா, சங்கீதா ஜி ஐ திங்க் படிச்சிட்டீங்களா? சாரி. இல்ல இதுக்கு முன்னாடி மெசேஜ் படிக்கல. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் தான் இது. நான் அப்படியே Yeah, people only getting awareness about them. Yes, Parchachi. Sangeeta ji, I think Nayanthara may be doing for Atlee. Both are good friends. But my question is, why Atlee doing film and with SRK? இங்க யாரும் பெரிய ஆக்டர் இல்ல. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க ஃபிலிம் பத்தி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க ஃபிலிம் பத்தி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க சொல்லணுமா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்னோட இப்போ எனக்கும் விஜய்க்கும் ஒரு விஷயம் இருக்கு. என்னோட பிரின்சிபல் இதுதான். நான் மாறவே மாட்டேன் விஜய் சொன்னா கூட. ஈவன் தோ ஐ நோ ஹிம் சோ மெனி இயர்ஸ் இருந்தா கூட சரி, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்ல இப்போ யாரானாலும் சரி, என்னோட கொள்கை நோனா நோ. இவங்களுக்காக நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
நீ அட்லி வந்து உனக்கு ராஜாராணி கொடுத்தாரா, ஒரு ஹிட் கொடுத்தாரா, நீ நல்லா பெரிய ஆளானியா? இல்ல, நீ ஏற்கனவே இருந்து நீ பெரிய ஆள் தான். நயன்தாரா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய ஆள் தான். நான் அட்லி கொடுத்த நயன்தாரா ராஜாராணி தான் நீ பெரிய ஆளா ஆனல. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். நீங்க இன்னொரு படம் செய்யுங்க. இந்த படம் நான் நடிக்க மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அட்லிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தப்பான விஷயத்த வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏன் அட்லியை கேட்கணும்னு தப்பு நம்ம தான் சரண்யா பண்றோம் இங்க. நம்ம அட்லியை கேட்கிறோம், ஏன் நயன்தாராவை கேட்க கூடாது? அட்லி ஏன் பண்றாரு அப்படிதான் நீங்க கேக்குறீங்க. அட்லியும் பண்றாரு, நயன்தாராவும் பண்றாங்க. புரியுதுங்களா? சரி, எனக்கும் என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அவங்க தான், நயன்தாரா தான். ஐ லைக் ஹர் சோ மச். பிகாஸ் அவங்க அவ்வளோ அடிபட்டு இன்னைக்கு இந்த பொசிஷன் வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணுனா நம்ம எவ்வளவு வந்து நம்மள டீஸ் பண்ணாலும், நம்மள வந்து எவ்வளவு கீழே தள்ளினாலும், நான் வருவேன்டா, நான் நிப்பேன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த சேலஞ்ச் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதுக்காக வந்து உன்னோட பிரின்சிபல், நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நான் வந்து ஒரு பாலிவுட்ல இருக்கிறேன், அந்த தீவிரவாதி கூட போய் நான் நடிப்பேன் அப்படின்னா ஐ கேனாட் அக்செப்ட். அது நம்ம வந்து அட்லியே கேட்டாலும் இவங்களும் கேட்கணும். அதைத்தான் இவங்க நடிக்கிறாங்க, இவங்க கேட்க கூடல, இவங்க ஃப்ரெண்டு, ஆனா அவங்க அவர் ஏன் போனாரு? நோ, ஏஆர் ரஹ்மான் பண்ணாலே நம்ம கேட்கணுங்க. அவ்வளவுதாங்க என்னோட கேள்வி. இந்த இடத்துல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. விஜய், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அதுல? இல்ல சோ ட்ரூ. இந்த இடத்துல வந்து யாருமே பெரியவங்க சின்னவங்க கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே அட்லி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள், நயன்தாரா இஸ் ஆல்சோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள். நயன்தாரா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. வாமா உன்னை ஸ்கூல் கழிச்சிட்டு போறேன், ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வரேன், வாங்கம்மான்னு ஒரு பெரியவங்க கை பிடிச்சிட்டு போறேன், அந்த அளவுலாம் யாருமே கிடையாதுங்க. எவ்ரிபடி இஸ் grown up and everybody knows. என்னங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருந்துட்டு தே நோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் ஹேஸ் ஹேப்பன், வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். ஸோ இதுல வந்து ஃப்ரெண்டுக்காக நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், ஃப்ரெண்டுக்காக உன்னை குதிக்க சொன்னா குதிப்பியா போய்? இல்ல ஒரு நிமிஷம். இப்ப போய் ஒருத்தனை வந்து நம்ம நீ சரண்யா நீ கை பிடிச்சுக்கோ, நான் இவனை அடிக்க போறேன், நான் அடிக்கிறேன், ஓகேவா? அப்ப அந்த தப்புல வந்து எனக்கு மட்டும் தான் பங்கா? கை பிடிச்சவங்களுக்கு பங்கு கிடையாதா? தப்பு நம்ம தான் தப்பு பண்றோம். நம்ம வந்து திங்கிங்கை வந்து கொஞ்சம் ப்ராடா மாத்தணும், ஓகேவா? இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ஊர்ல மறுபடியும் அதேதான். ஓகே, நம்ம ஊர் எஸ் சேம். நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தவன். என்னோட மென்டாலிட்டி கூட அதுதான் மாத்திக்கணும். சின்ன தப்பு பெரிய தப்பு கிடையாதுங்க. தப்புனா தப்பு, அதுதான். இது சின்ன தப்புடா, இது விடுறா, இது அப்படி இருக்கவே இருக்காதீங்க. அந்த மைண்ட் செட்டை மட்டும் நம்ம மாத்தினா நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். இது சின்ன தப்புடா விடுறா, இது பெரிய தப்புடா அப்படிலாம் கிடையாதுங்க. தப்புனா தப்பு, அவ்வளவுதான். அந்த சின்ன சின்ன தப்பு ஓகே 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 சொல்லிதான் இப்ப பெரிய தப்பு கூட ஓகே ஆயிடுச்சு. அது நம்மளுக்கு சின்ன தப்பு, இன்னொருத்தவனுக்கு அது வந்து சின்ன தப்பு. ஷாலு சொல்றாங்க, நல்லா கேட்டீங்க சரண்யாஜி, இங்க ஆக்ட்ரஸ் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து சீதாஜி சொல்றாங்க, ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் இந்தியா மக்களே. மக்களே அது என்ன புரியலையே எனக்கு, எதுவும் ஷார்ட்கட்லாம் எனக்கு புரியாது. சீதாஜி, எனக்கு நீங்க ஷரண் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் கொடுத்து எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour எனக்கு கிளாஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம இது மாதிரிலாம் டக்குன்னு வரும் எனக்கு. ஹாய் லக்ஷ்மி சிஸ், குட் ஈவினிங், வாங்க ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப சரண்யா சொல்றாங்க, நோ ஷாலு, இட்ஸ் ஆல் those people trick, I think. You remember that MST film promotions time, MST alone met with Rajini. MST first went to VJ Caravan, I think. MST fame and fans then மெயினா இருக்காங்க. அவருக்கு தெரியும் அது வந்து அது எப்படி நகர்த்துவாங்க, அது எப்படி வந்து அவங்களோட விஷயத்த வந்து கரெக்டா காய நகர்த்துவாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆக்சுவலி வந்து இதான் சொல்றேனே, அவங்களோட அந்த நெட்வொர்க் கரெக்டா கிளீனா வச்சுப்பாங்க. அவங்க தெரியுது இதை எப்படி நகர்த்தணும், இந்த காயை இது எப்படி நகர்த்தணும்னு. நம்ம அந்த டைம்ல பேக் மாதிரி இருந்துட்டோம், இப்போ வந்து கிளீனா இருக்கும். எஸ் மை சிஸ். சொல்லுங்க. இல்ல இது நீங்க சொன்னதுதான். அவங்க பிளானிங் வந்து தீப்திஜி சொன்னாங்க ஒரு வாட்டி, பிளானிங் சொல்ல மாட்டேன், நம்ம 8 அடி பாஞ்சு நம்ம யோசிச்சா அவங்க வந்து 64 அடி அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து வச்சிருக்காங்க. இது வந்து நான் வந்து திங்க் பண்ணுவீங்கன்னு தெரியும். கரெக்ட், அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து நான் வந்து இட்ஸ் நம்மளோட திங்கிங் இப்பதாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம இப்பதான் வந்து அந்த அந்த கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இது நடக்குது, ஏன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க ஒரு 30-40 வருஷமா கிரிமினலா யோசிச்சு அவங்க வந்து டிகிரி, அதான் சொன்னாங்க, சுஷாந்த் சொன்னாரு, ஒரு காலேஜ் வச்சா இது அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து சேர்மனா இருப்பாரு, அந்த ரேஞ்ச் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வி ஆர் வெரி சின்ன பசங்க. பட் அகெயின்
ஆனா அந்த இப்பதான் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளே ஹையர் பண்ணி நம்ம மாதிரி பசங்களை தான் வந்து அங்க வச்சிருக்காங்க. அடுத்த பிளான் என்ன, எடுத்த பிளான் என்ன, ட்ரூ ஏன்னா அவங்களால அவ்வளவு ட்ரூ யோசிக்க முடியாது. அவ்வளவு மரம் மண்டைங்க அவங்க எல்லாம். அதுக்கு கூட வந்து நம்ம ஆளுங்களை தான் கூட்டு போறாங்க. போன ஸ்லைட்ல படிச்ச மாதிரி சுஷாந்த் சொன்னாரு, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, டிபார்ட்மெண்ட்ஸ், கார்ப்பரேட் லெவல். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட், அந்த ரேஞ்சில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வி ஹேவ், நம்மலாம் வந்து இன்னும் எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும், எல்லா இன்சிடென்ட்டும் கேள்வி கேட்கணும் நம்ம. பூர்ணிமாஜி சொல்றாங்க, எஸ் மை சிஸ், ஐ தாட் ஃப்ரம் நாயகன் மூவி அப் டு நவ் everything shows in all movies but people only not get aware. Very good. I linked Nayagan movie to beginning of Sushant Diary page. 2 gangsters 1 person. ஆமா, நானும் அதை லிங்க் பண்ணேன். கரெக்டா நானும் நாயகன் படம் லிங்க் பண்ணேன், நீங்களும் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் அதை யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பா. சுஷாந்த் கூட சொல்லியிருக்காரு பாருங்க இந்த ஸ்லைட்ஸ்ல. நானும் கேங்ஸ்டர்ஸ் படம் எல்லாம் பார்த்து அப்பதான் லிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நடக்கிறதா அவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, இது நடந்திருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது இது பண்ணி ஹிட் பண்ணி என்ன கொஞ்சம் சிம்பத்தி கொடுப்பாங்க. அந்த அந்த ஹீரோக்கு வந்து அந்த அந்த வில்லனா காமிக்கிற அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரு வேலையை ஒரு முடிச்சிருவாங்க. ஏன்னா மக்களை வந்து சாஃப்டா டச் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் நடக்குது. ஸோ கரெக்ட், நம்ம வந்து படத்தை பார்த்து நம்ம யோசிக்கணும். நடந்ததை தான் காமிக்கிறாங்க, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஹாய் மித்ரா அண்ட் விஜய். ஹாய் நிலேஷ். was with truth side no. என்ன சொல்றாங்க? ஓகே, 2 gangsters 1 person was with truth side no. ஓகே ஓகே, இப்ப சொன்னா கூட நம்ம மாட்டாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ். they crazy about MST, so slowly we should tell them. எக்ஸாக்ட்லி, அது வந்து ஜோசப் விஜய் போய் பார்த்து வந்த அந்த போட்டோ போட்டதுக்கு கீழே அப்பா 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 தெரிக்க விடுறாங்க. அவங்க 2 பேரையும் புகழ்ந்து நம்ம உலகத்துல என்னடா நடக்குது தெரியாம இருக்கிறீங்களே நீங்க எல்லாம். அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. தம்பிகளா, நீங்க எழுஞ்சுக்கணும், முழிங்க. உங்களோட ஜாப், உங்களோட கெரியர், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட வாழ்க்கை, உங்களோட சந்தோஷம் எல்லாம் வந்து நம்ம அடகு வச்சிட்டு இருக்கோம் அவங்களோட. அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணி எல்லாருமே ஒருத்தர் அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு நம்ம போய் பாக்குறோம் அவங்க படத்தை. அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா நம்மளோட கெரியர் என்னாச்சு? பசங்களா, நீங்க யோசிங்க. உங்களோட ஒரு யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போகும்போது யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளோட கஷ்டத்தை வந்து போக்குறதுக்காக அந்த ஒரு 3 மணி நேரம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஆனா அதை படத்தா பார்த்துட்டு நம்ம மறந்துட்டு வந்துடணும். வந்து நம்மளோட வாழ்க்கையை பார்க்கணும்னா, இப்போ நேத்து வந்து ஒரு கேப் டிரைவர் சொல்றாரு, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாராம். 50,000 ஒரு பர் மந்த்துக்கு. ஓகே, அந்த நேர்மையா இருந்த பையன் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. ஓகேங்களா? இந்த கரோனா வந்ததுனால அவ்வளவுதான் போச்சு எல்லாம். அது வேலை கிடையாது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. அவ்வளவு வருமானம் கிடையாது. சோ இதுதான் நம்ம நிலைமை இதுதான். வேலை போயிட்டு அங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இதுதான் உண்மை. இந்த டைம்ல வந்து நம்மளுக்கு யார் வந்து சோறு போடுவாங்க? யார் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க? பெரிய ஆக்டர் வந்து காப்பாத்துவாங்களா? கிடையாதுங்க. அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் வேற. அவங்க ஒரு படத்துக்கு இவ்வளவு வாங்குறாங்க, ஒரு படத்துக்கு இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அது வேற. ஓகேங்களா? அது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இட்ஸ் லைக் வெரி டிஃபரன்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஆனா அட் லாஸ்ட் ஃபைனலா நம்ம தான் அவங்களுக்கு குரல் கொடுக்குறோம், நம்ம தான் வாழ வைக்கிறோம். அதை முழிச்சுக்கோங்க. அந்த எனர்ஜியை நம்மளுக்கு செலவு பண்ணிக்கோங்க. அந்த எனர்ஜியை நம்மளுக்கு வந்து நம்ம வேலை தேடுங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து எப்படி முன்னேற்றுறது. அதாவது நம்ம காலையில போனா ஒரு 8 மணிக்கு ஜாப் போனா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். இதான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து வீட்டுல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், டிவி பார்க்கணும், அவ்வளவு தூங்கிடணும். கிடையாது. நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு, நம்மளோட உழைப்புக்கு நம்ம ஒரு 4 வேலை நேர்மையா செய்யலாங்க. அந்த டைம் தாங்க உங்களுக்கு. அந்த டைமை வந்து நீங்க நல்லா உங்களோட மூளையை யூஸ் பண்ணி நீங்க வந்து நிச்சயமா நேர்மையான வழியிலேயே 4 வேலை பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம். அவ்வளவு கேப்பபிள் வி ஆர். கண்டிப்பா. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இருக்கு. அதை உட்காந்து லிசன் பண்ணுங்க. எவ்வளவோ இருக்கு யூடியூப்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச், சூப்பரா பேசுவாங்க. புக்கு படிங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்மள வந்து மெருகேத்திக்கணும், நம்மள வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து விஷயத்த நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு அப்கோர்ஸ் பாட்டு கேளுங்க, நான் வேணா சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு வாட்டி போர் அடிக்குதா கேளுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்படி முன்னேறுறது, நம்மளுக்கு வந்து இந்த காசு எப்படி நேர்மையா சம்பாதிக்கிறது. காசு சம்பாதிக்கணும் கண்டிப்பா. இப்ப இந்த மாதிரி கொரோனா டைம்ல யார் நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க? நம்ம கிட்ட காசு இருந்தா நம்ம போய் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம 4 பேர் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கிட்ட இருந்த காசை நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். மக்கள் ஒரு விஷயத்த மட்டும் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா?
ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது, ஒரு 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 ஃப்ளட் வருது. அந்த ஃப்ளட்ல வரும்போது என்ன ஆகும்னா, சாப்பாடு கிடைக்காம பெரிய பெரிய பணக்காரன் மொட்டை மாடியில நின்னுட்டு சாப்பாடு வேணும்னு கைய காமிச்சிருக்கான் அந்த ஹெலிகாப்டர் போம்போது. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, "அப்பா இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்ததே கிடையாது. இனிமே வந்து நம்ம வந்து கரெக்ட்டா நடந்துக்கணும். நம்ம வந்து சாவோட உச்சிக்கே போயிட்டு வந்துட்டோம்." ஆனா திரும்பியும் அதே தப்பு தான் பண்றாங்க. அது வந்து கூட திருப்பியும் ஒரு கொரோனா வந்து கூட இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? கொரோனா டைம்ல கூட நெறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப தவிச்சு வெளிய வருவாங்க. ஆனாலும் அவங்க வந்து மாற மாட்டாங்க. ஓகே. திரும்பியும் நான் எல்லாரையும் சொல்லல. ஒரு சில பேர சொல்றேன். அப்படி மாறி இருந்தாங்கன்னா, இவ்ளோ வந்து அ தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? அட் ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து குறைஞ்சிருக்கும். எவ்ளோ விஷயங்கள் தப்பு நடக்குதோ அது குறைஞ்சிருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். விஜய்ஜி படிங்களேன். Kamalakanan sir, thanks Saran Jan, remember my name. ம். Oh, Saran Jan, remember my அதுக்கப்புறமா இவரு name. படிங்க. And I know from YouTube about that, but I don't like film. I know this news after reading SSR Diary. Otherwise, I'm not consider the news. Thanks, Saran and Jan. எந்த நியூஸ் பத்தி சொல்றாங்க எனக்கு தெரியல பட் ம், ம், ம். உண்மை சரண்ஜி கண்டிப்பா புரிய வைக்கணும் நம்ம நம்ம யங்ஸ்டருக்கு. யங்ஸ்டர்ஸ். யா, ட்ரூ ட்ரூ ட்ரூ. ம். யங்ஸ்டர் தாங்க, யங்ஸ்டர் தான் கொஞ்சம் கஷ்டம். சின்ன சின்ன பசங்க அவ்வளோ ஃபேனா இருக்காங்க. கஷ்டம். ம். ஆனா சின்ன புரிஞ்சுப்பாங்க. பசங்க சின்ன சின்ன பசங்க அவ்வளோ கிரேசி ஃபேன் நம்ம ஊர்லலாம். பட் அவங்க ஃபியூச்சருக்கு அவங்கள புரிய வச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு 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 பையன் வந்து தப்பான தப்பான டைரக்ஷன்ல போறான், வீட்ல தப்பு பண்றான்னா புரிய வைக்கிறோம்ல, இல்லடா இது நீ பண்ணுறது தப்புன்னு. ஸோ இதுவும் தப்பு தான். அவன் அதுல என்ன பைத்தியமா இருக்கான். ஸோ அதை புரிய வைக்கணும் அவனை. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கணும். இதே விஷயம் அவன் வேற ஏதாவது பண்ணா புரிய வைப்போம்ல, விட்டுடுவோமா? இல்லப்பா ஆனா அவன் ரொம்ப ஆனா புரிய வைக்கும்போது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட புரிய வைங்க. அதான் இல்ல, முக்கியம். இல்ல. அவங்க பார்த்தா தான் எஸ் நம்புவாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப வந்து இதே ஜஸ்ட் டேக் அவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மென்ட் அவுட் ஆஃப் த பிக்சர் அண்ட் சின்ன பையன் வீட்ல வேற ஏதோ தப்பான காரியம் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? புரிய வைப்போம்ல உட்கார வச்சு, இல்ல விட்டுடுவோமா? இல்லப்பா அவன் ரொம்ப கிரேசியா இருக்காப்பா அந்த விஷயத்துல விட்டுடுப்பா அவனுக்கு புரியாது. அப்படியா சொல்லுவோம்? விடமாட்டோம்ல. அப்ப இதுல மட்டும் ஏன் அப்படி நம்ம விட்டுடுறோம்? நான் வந்து எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்பல. பட் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு சின்ன பையன் டீசெப்ஷனுக்கு அடிமை ஆயிட்டான். அப்ப என்ன பண்ணுவோம்? விட்டுடுவோமா? இல்லப்பா அவன் ரொம்ப கிரேசி ஆயிட்டாப்பா அவன் அதுக்கு. ஸோ விட்டுடுப்பா அவனை. அவன் அப்படியே போட்டோம். இல்ல. உட்கார வச்சு புரிய வச்சு அவனை மாத்த ட்ரை பண்ணுவோம். அதே ஃபார்முலா we have to apply in sports and அதே ஃபார்முலா we have to apply for the movies also because these people don't have any more importance in our life. சொன்ன மாதிரி நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்குறோம். அவங்க வந்து நம்மளுக்கு சோறு போட மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில் கட்ட மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப எதுக்கு அவ்வளோ கிரேஸ் அவங்களுக்கு? நீ விளையாடு, நீ நல்லா விளையாடு, நீ நல்லா ஆ கேம் ஸ்போர்ட்ஸ்ல நீ நல்லா டாப்ல வா, நீ ஒரு நீ சினிமா பண்ணு. நடிகரா ஆவு. நீ சினிமா நடிகனா உன் ஆவு. உன் போஸ்டரை வீட்ல மாட்டு. உன் ஆ போஸ்டர் வந்து இன்னும் உனக்கு உன்னோட தம்பி உன்னோட போஸ்டர் வீட்ல வைக்கணும். நான் என் அண்ணன் மாதிரி பெரிய பேட்ஸ்மேனா வரணும். நான் என் அண்ணன் மாதிரி கேப்டனா வரணும். டீமுக்கு கேப்டனா வரணும். நான் என் அண்ணன் மாதிரி வரணும்னு உன் போஸ்டரை மாற்றுற மாதிரி நீ நடந்துக்கோ. அவ்வளவுதான். இவங்கள ஒரு மாடலா, இவங்கள ஒரு மென்டோரா ஐடலைஸ் இனிமே பண்ணாதீங்க. ஐடலைஸ் பண்ணாதீங்க. தப்பு. யூ கடவுள் இல்ல. ஐடலைஸ் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். உனக்கு ஒரு கோல் வேணுமா? உன் போட்டோவை மாட்டு. ஒரு கப்போட மாட்டி இந்த இந்த பொசிஷனுக்கு நான் வரணும். Do what it takes for that one. But please stop idolizing these people. அவ்வளவுதான். சரண்யா சொல்றாங்க, பூர்ணிமாஜி எல்லா ஃபிலிமும் ட்ரூ இன்சிடென்ட்ல இருந்து தான் வந்துருது. நமக்கு தான் தெரியல. ஆக்சுவலி Dawn in Hindi film, that time SRK went to meet one leader like D. I don't know, maybe D. Okay. After collecting all. அதை அடிக்கடி தானே மீட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. Information only SRK acted in the film. Sis, the disclaimer is your YouTube factious. Is it supposed to be fictitious? அப்படியா? நான் பார்க்குறேனே ஒரு வாட்டி. ஆமா, அது ஓடிட்டு இருக்குல்ல. அது ஃபேக்ஷியஸ்னா ஐ திங்க் நான் இது விஜய்ஜி நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அது வந்து நம்ம ஃபேக்ட் அந்த மாதிரி ஃபேக்ட்ன்னு சொல்றதுக்கு சொல்றாங்களான்னு தெரியல. ஐ எம் ரியலி டோன்ட் நோ அபவுட் திஸ். ஐ கனாட்
ஆன்சர் நவ். நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஹானஸ்ட்லி நீங்க கேக்குற கேள்வி ரைட் கரெக்டான ஆமா. பட் நார்மல் டிஸ்க்ளைமர் வந்து இட் கேன் பி வெரி வெரி ஆர்குமெண்டல் பேசிஸ். ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் வந்து இது we are using this disclaimer for many of our videos. ஸோ ஒரு வீடியோக்கு வந்து பர்டிகுலர் எஸ்எஸ்ஆர் வீடியோல வந்து எக்கச்சக்கமான விஷயம் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதுக்கு பர்டிகுலர் இன்னைக்கு இந்த எபிசோட்ல இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். இல்ல அவர் ஃபேக்ஷியஸ்க்கும் ஃபிக்ஷியஸ்க்கும் அது மட்டும் தான் கேக்குறாரு. இல்ல எக்ஸாக்ட்லி அது வந்து I'm also not sure but maybe factious is the right thing. It's not fictitious நீங்க சொன்ன மாதிரி. அந்த ஃபேக்ட் பத்தி பேசுறதுனால தான் சொல்றாங்க. ஆமா so probably ஏன்னா அது கேரக்டர் வரதுனால அவர் கேக்குறாரு. எனக்கு அது தெரியும் பட் so probably yes நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க அதை ரெக்டிஃபை பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா we will be really really grateful. ஆக்சுவலா அது ஃபேக்ஷியஸ் தான். அதுவும் நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுறதுதான் சொன்னாங்க. பட் இன்னொரு வாட்டி நம்ம வந்து பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். தேங்க்யூ தில் தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ so much. வணக்கம் பாலாஜி ப்ரோ. சிஎம்மா வணக்கம். மஹிமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க. how are you? மித்ரா why you didn't respond to my chat? எப்போ பண்ணீங்க நீங்க? நான் உங்களுக்கு பண்ணாம இருப்பேனா? நான் காலையில இருந்து மொபைல்ல தான் இருக்கேன். நீங்க வந்து நீங்க பண்ணவே இல்லையே எனக்கு. சாரிம்மா, நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. நான் உங்களோட சாட் வரவே இல்லையம்மா எனக்கு. சாரி அம்மா. எப்போ நீங்க பண்ணது? இப்போ இதுல பண்ணதா? நம்ம இதுல நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேம்மா உங்களை. ஐ மீன் சிஏன்றது இப்பதான் எனக்கு வருது. நீங்க பாத்தீங்களா விஜய்? நான் பார்க்கல. மேபி அவங்க வேற ஏதோ ஃபோன் சொல்றாங்க. இல்ல நான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பேனா? கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டேன். ஓகேவா? சோ அப்படியே நான் தெரியாம பண்ணியிருந்தேன்னா சாரி. என்ன ஓகே, ஏதோ ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஓகே, மேபி அவங்க ஏதாவது போட்டோஸ்ல அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கவனிச்சிருக்க மாட்டேன். ஓகே, நான் பாக்குறேன் இனிமே கரெக்டா. பூர்ணிமாஜி சொல்றாங்க each and every movie we can linked with our Sushant Singh brothers word. Whatever crime is happening here can link the dot. Loan, theft can link with இரும்பு திரை, new காக்கி சட்டை வித் ஓகே தெஃப்ட்னா நீங்க படிச்சுப்பீங்க, உறுப்புகள் திருடுறது. ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான். ஒரு படத்தை எப்பவுமே வந்து படமா பார்க்காதீங்க. அதுல சொல்ற கான்செப்ட் பாருங்க. நான் இன்னும் கூட சொல்றேன், நாகேஷ் திரையரங்கம் கூட பாருங்க. அதுல கூட வந்து ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் நடக்கிறதா காமிக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லா படத்தையும் என்டர்டெயின்மெண்டா பார்த்துட்டு வந்துருவோம். எல்லா படத்தையும் நம்ம என்டர்டெயின்மெண்டா சூப்பர் படம்ப்பா, நல்லா கருத்து சொன்னாங்கப்பா, நல்லா இருந்துச்சுப்பா, அவ்வளவுதான். அந்த தியேட்டர் விட்டு வெளில வந்த உடனே வந்து நம்ம மறந்துடுவோம் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, என்ன வாட் வாஸ் த மெசேஜ் இந்த மூவி, நம்ம இனிமே என்ன பண்ணணும், இனிமே இப்படி நடந்துக்கணும்னு அதெல்லாம் அப்படியே தியேட்டர்லயே விட்டு வந்துடுவாங்க. கூட எடுத்துட்டு வர்றது வந்து அந்த யார் படத்துல ஆக்ட் பண்ணா, யாரு மியூசிக் கொடுத்தாங்க, எந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இதுதாங்க ஃபேக்ட். இல்லைன்னு சொல்லுங்க. படத்தை விட்டு வெளில வந்தா ஃபர்ஸ்ட் என்ன, யார் அந்த படத்துல நடிச்சா, யார் ஹீரோயின், எந்த பாட்டு, எவ்வளவு பாட்டு இருந்துச்சு, என்ன பாட்டு நல்லா இருந்துச்சு, என்ன பாட்டு நல்லா இல்லை, காமெடி எப்படி இருந்துச்சு படத்துல. இதுதான் எல்லா படத்துலயுமே இப்படிதான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணது, அப்சர்வ் பண்ணது. அதை மாற்றணும். ஓகே, அப்புறம் பூர்ணிமாஜி சொல்றாங்க ஈவன் அயன் மூவி ஆல்சோ ஒன் மூவி ஆஃப் அஜித் ஹி ஆக்டட் ட்வின்ஸ், ஒன் கேரக்டர் இஸ் ஹேண்டிகேப்ட், இட் கேன் லிங்க் வித் என்ஜிஓ. ஆமால, அது ரொம்ப பாருங்களேன். அப்பெல்லாம் படத்தையே தான் பாக்குறோம், அதுல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. சோ ட்ரூ. வில்லன், அந்த படம் பேர் வில்லன். கரெக்ட். அயன் வந்து அந்த இது கடத்துறது இல்ல. கரெக்ட். வயிற்றுக்குள்ள வந்து இப்போ ரீசெண்டா ஆச்சு பாத்தீங்களா அது. ஸோ பூர்ணிமாஜி சொல்றாங்க இன் அயன் மூவி பிரபு கேரக்டர் கேன் லிங்க் வித் அ பர்சன் ஹூ restricted these substances business that was mentioned Sushant Singh Rajput brothers Secret Diary part 3. Think so. Yeah okay பிரபுவோட கேரக்டரா restricted these substances. ஓகே, பூர்ணிமாஜி சொல்றாங்க in தனி ஒருவன் மூவி gave hint as Sushant brother words to connect all news in with every pages. தனி ஒரு நீங்க ஆமா விஜய் கூட சொல்லியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிள்காக. தனி ஒருவன் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நியூஸ் பின்னாடி என்ன நடந்திருக்கும், இல்ல எதுக்காக இந்த நியூஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க, இந்த நியூஸ் உங்களுக்கு காமிக்கிறோட எத்தனை திங்ஸ் they have hidden behind this news. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் நடக்குது, எக்ஸாக்டா தான் நடக்குது நம்ம கூட.
நம்மளுக்கு காமிக்கிறது ஒண்ணு, அதுக்கு பின்னாடி வச்சிருக்க வாட் தே வாண்ட் ஹைட் இட் ஒன் திங் அண்ட் வாட் தேர் டூயிங் இஸ் ஒன் திங். ஸோ ட்ரூ. அதுதான் சுஷாந்த் சொன்னாரு, அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரூத்தை இன்னைக்கு படிச்ச டைரி சிம்பிளா ஒரு 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 ட்ரூத்தை சிம்பிளா தான் காமிப்பாங்க. சிம்பிளா தான் காமிக்கணும். ட்ரூத்துக்கு வேற எதுவுமே தேவையில்லை, பிகாஸ் இட்ஸ் ட்ரூத். ஆனா ஒரு பொய்ய நல்லா மசாலா போட்டு காமிச்சாதான் நம்மளுக்கு அது அது நம்ம எடுத்துப்போம். எப்பயுமே they have to sell the lie, but the truth nobody has to sell anything. அது அப்படியே காமிச்சா போதும், because it is the truth. அனலைஸ் பண்ணும். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும், இது ரைட் இது தப்புன்னு. எஸ் மித்ராஜி. ஓகே, அதுக்கப்புறம் நான் எங்கே போயிட்டேன்னு தெரியலையே, சாரி கொஞ்சம். ஓகே, தனம்பாக்கியம் சிஸ் வந்து வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் ராஜேஷ் லவ் SSR. எஸ் லவ், தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். சரியா சொல்றாங்க. அக்கா, ஐ வாண்ட் டு டெல் யூ நோ ஒன் கார்ட்டூன் கேரக்டர் ஷின்சான். ஆமா, என்னோட ஃபேவரட். It's created for only raising questions against government politicians and speak about crime in country. But that government denied make it comedy. Oh, okay. இது செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. எனக்கு நிஜமா தெரியாதுடா. ஷின்சான் மட்டும் தான் தெரியும். தேங்க்யூ சரண்யா நட்ராஜன். So that ஷின்சான் creator felt low and அப்படியா? அடக்கடவுளே, so sad. எப்படி இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி. பிரீத்தி சொல்றாங்க, ஐ க்ளோஸ் மீன்ஸ் டோன்ட் பிலீவ் சீயிங் இன் ஐஸ். இயர் க்ளோஸ் மீன்ஸ் டோன்ட் பிலீவ் ஹியரிங் வாட் எவர் டாக்கிங். மவுத் க்ளோஸ் மீன்ஸ் டோன்ட் பிலீவ் அண்ட் டாக் சம்திங். விசாரிக்கணும் இன் எனி ப்ராப்ளம் வித் தி ப்ராவர்ப். திஸ் ப்ராவர்ப் நீங்க தான் சொல்றீங்களா? அதான் அவங்க சொல்ல கிளீனா அந்த 3 குரங்கு பத்தி அவங்க சொல்லிருக்காங்க. அது வந்து அப்படி கிடையாது. இனிமே this one has to be. So சூப்பரா சொல்லிருக்காங்க. ஓகே, தனம் பாக்கியம், thank you. எஸ் சரண்யா, எஸ் அக்கா, ட்ரூ அபவுட் அட்லி. 2 இயர்க்கு முன்னாடி SRK confirmed do film with அட்லி, பட் இப்போ நயன்தாரா நேம் வருதுக்கா. அதான் ஐ திங்க் தமிழ் ப்ரமோஷனுக்கு கூட பண்ணலாம். ஷீ இஸ் பிக் ஃபேம் ஹியர். எக்ஸாக்ட்லி, ஐ மீன் லைக் ஒரு நீங்க தமிழ்நாடுல பெரிய 2 பேர் ஏதோ சொன்ன மாதிரி, MSD, பிரிங் ஹிம் இன்சைட், பிரிங் நயன், பிரிங் விஜய், பிரிங் அஜித். யூ காட் தி தமிழ் பீப்புள். யூ காட் தி தமிழ் பீப்புள். இந்த 4 பேர். விஷ்ணுவர்தன் கூட ஏதோ ஒரு ஹிந்தி படம் இப்ப ரிலீஸ் ஆச்சு, அதை போய் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அவங்க தெரியுது பாருங்களேன் நல்லாவே. இல்ல, இப்ப நான் சொன்ன 4 பேரை நீங்க கவர் பண்ணி முன்னாடி நிக்க வச்சிட்டீங்கன்னா தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க? they will follow them. ஆடு மாறு மாதிரி we will follow them. அதை ஸ்டாப் பண்ணணும். we have to stop and we have to. இது தப்புடா, போவாதடா, இது பண்ணாதடா, இது அப்போஸ் பண்ணுப்பா, இது இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம we cannot just simply கண்ணு மூடிட்டு இதெல்லாம் அங்க நடந்தது, எனக்கு சம்பந்தமே இல்லை, என்னோட தளபதி, என்னோட கேப்டன் கூல், என்னோட லேடி சூப்பர் ஸ்டார், இவங்க தான் எனக்கு போதும். அப்படி இருக்க முடியாது. இனிமே இருக்க முடியாது. நோ, we have to start thinking. we have to change. கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். இன்னும் அதேதான், we need more support and we will change. We will make the change. Till there are also other Hindi actors like Raj Kiran Hindi actor. Raj Kiran and Vinod Khanna, okay, who left the industry because of some reasons. Maybe you can explore. கண்டிப்பா நான் ராஜ் கிரண் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. மென்டல் படிங்கப்பா. Raj Kiran was found to be undergoing treatment in mental asylum in USA. Vinod Khanna left Bollywood to stay in Osho ashram. இது வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் தான். ஆமா, இது பெரிய இன்ஃபர்மேஷன் தான். thank you so much. கண்டிப்பா அதை செக் பண்றோம். ஓகேவா, பாக்குறோம், கண்டிப்பா பாக்குறோம். இட்ஸ் a good information actually. கமலக்கண்ணன் சார், மித்ரா மேம், விஜய் சார், ஃபர்ஸ்ட் மேம் சார் சொல்லாதீங்க நீங்க. குட் நைட், டேக் கேர், டோன்ட் ஸ்ட்ரெஸ் அபவுட் ஒன்லி at night only, take care of you. Thanks, justice for SSR friends, childrens and etc. see you ma'am. Vijay sir, ரொம்ப thanks. கமலக்கண்ணன் சார் வந்ததுக்கு ரொம்ப thanks. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, we have to spread awareness. அது மட்டும் மறக்காதீங்க. thanks கமல் சார். அக்கா, நீங்க ரொம்ப இன்னோசன்ட்
கா அதுதான் நான் இப்போ ஷார்ட் வேர்ட் யூஸ் பண்ணறது இல்லக்கா. மோர் லவ் டு யூ கா. ஓகே ஓகே, ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுமா, அப்பயாச்சும் கொஞ்சம் ட்ரைனிங் கிடைக்கட்டும். ஸோ ட்ரைனிங் பண்ணுங்க பண்ணலாம் பண்ணுங்க. தனியா. ஓகே. பச்சன்ஜி வந்திருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்திருக்கேன். எஸ், இன்னசென்ட் ஜானு, பேபி பச்சன்ஜி, எஸ் ஷி குட் இஸ். ஈவினிங். தேங்க்யூ சோ ஹாய். மச். ஹவு ஸ்வீட் ஷீ இஸ் கம். பாவம், அவங்க அப்பயே பண்ணிருப்பாங்க, நான் தான் கவனிக்கல. ஒன்றும் இல்லை, ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. ஐ திங்க் ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பாய்காட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். தேவையே இல்லை இப்படி ஒரு படம்லாம். நம்மளுக்கு என்னத்துக்கு பார்க்கணும்? புக்கு படிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கலாம், எப்படி நம்ம முன்னேறுதுன்னு பார்க்கலாம். இப்படி நம்மள வந்து பிளைண்ட் ஃபோல்ட், அதாவது நம்ம கண்ணை கட்டி விட்டுருக்காங்க எல்லாம், இது சினிமா அது இதுன்னு போட்டு. பச்சன் மேம் வணக்கம். ஓகே, சொல்லுங்க. இல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்களே, சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு 4 நாளா நான் வந்து ஹியூமன் சிவிலைசேஷன் பத்தி பாக்குறேங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நம்ம அந்த சைட்டானிக் அது அந்த எபிசோட் பண்ணும்போது நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு தெரியாதுல, பட் நான் இப்பதான் ஒரு 2-3 டேஸா வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுலயே வந்து ஒரு கேள்வி வருது, நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனா, தமிழ் இதா, இல்ல வந்து மெசோபோட்டாமியாவா, இல்ல பேபிலோனா, இல்ல ஈஜிப்டா, அதெல்லாம் அந்த டைம் லைன் பார்க்க பார்க்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ஃபர்மேஷன் நாலேஜ், நல்ல இன்ஃபர்மேஷன், நல்ல நாலேஜ் இன்டர்நெட்ல இருக்குங்க. இன்டர்நெட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, டிவில இருக்கு. நம்ம எதை பாக்குறோமோ அதுதான் நம்ம சாய்ஸஸ் வாட் வி மேக். எஸ் மித்ராஜி. இவங்க சொல்லிருக்காங்க, சினிமாக்காரங்களுக்கு பார்த்து சிஎம் போஸ்ட் தூக்கி கொடுக்குற அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா தமிழ் சோ ட்ரூ. இல்லங்க, இது நம்ம சிரிக்கிறோம் ஆஃப் கோர்ஸ். சினிமா. எக்ஸாக்ட்லி. அவங்கள பார்த்தாலே போதும், தலைவா நாங்க அவ்வளவுதான். நம்மளும் அப்படிதான் இருக்கோம். We are also like that, but மாறணுங்க. ஹாய் பச்சன் மேம், how are you? பச்சன் மேம் தான் சொல்லணும். தமிழ்நாடு தான் சாய் சரண். தமிழ்நாடுல தான் நடக்குதா? ஆமா, வேற எங்கேயும் நடக்காது இந்த மாதிரிலாம். வெல் சைட் விஜய் ப்ரோ, சூப்பர். தேங்க்ஸ் சொல்றாங்க. பூர்ணிமா தேவி விஜய் பிரதர், you be safe. Bachchan ma'am, you too be safe. Convey my regards to your Deepti ma'am. My praise for all of you. Same to you Purnima ji. I mean, like, thanks a lot. And vandadukku romba nandri again. Jai Sushant, Jai Bharat, and justice for SSR. Yes, definitely. Yes, Anna, true about movie series பார்க்குற மேட்டர் just like that மாதிரி விட்டுருவோம். Yes, பட் சீரியஸ் இல்லதா மேட்டரா தான் தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்றோம். பட் சீரியஸா மேட்டர் விட்டுடுவோம். மாதிரி விட்டுடுறோம். பட் சீரியஸா இல்லாத மேட்டரை தான் தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்றோம். சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். அதேதான்மா மைண்ட் செட்மா. எது முக்கியம் இல்ல, வாட் இஸ் ட்ரூ ஃபார் யூ, வாட் இஸ் ஓகே. அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே வந்து ஐ மேட் ஒன் சாட். எப்படி நான் உங்களோட சாட் நான் மிஸ் பண்ணேன்? உங்களோட சாட் நான் பண்றேன்னா நீங்க வந்து என்ன வந்து நீங்க டவுட் படவே கூடாது. கண்டிப்பா நான் சரிமா இருக்கு. I watched my mobile data, so further I can't able to chat now. Only my Wi-Fi is good. Now I can chat. சூப்பர். ஆனா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க அப்புறம் நீங்க இன்னும் வந்து முடிக்கலையா உங்களோட ப்ரோக்ராம், உங்களோட அவுட்டிங் ப்ரோக்ராம்லாம் இன்னும் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சேன் நான். அதனால தான் நான் வந்து எதுவும் கேட்கல. In my first chat, I wished all once again. I wish all Indians throughout the world belated happy Independence Day. Thank you so much, CMA. உங்களோட விஷ் கண்டிப்பா எல்லா இந்தியன்ஸ்க்கும் போய் சேர்ந்திருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அழகா சொன்னீங்க. Snehal Brahm, but I wish I could understand. Oh my god, in the language solunga. Tell us which language you understand. Maybe sometimes once in a while we will try to insert that language also. I mean, like, maybe we really appreciate you coming and giving us this message. So nice of you. Just let us know which language. Maybe it's only Hindi, or if it is Hindi, then definitely we can do a little bit of Hindi. Yeah, little bit Hindi session here and there. So but once again வந்து நீங்க மெசேஜ் சொல்றீங்களே, அதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம் சார். That shows how much people care about our dedicated to SSR, you know. Exactly. That's the love you show to SSR. my என்ன சொல்றது,
My respect to you and my love to you, Sneha ji. Thanks a lot for coming. And definitely we will try to speak in between thoda Hindi. Okay? Dhananji? Thanks a lot, Snehal ji, really. I am Gujarati. Oh, okay. Oh, Gujarati, yeah. I mean, so அவ்வளவா Actually, தெரியாது Vijay is குஜராத்தி, also பட் Vijay is also a little very bit, related. closely. Yeah, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. Okay. இல்ல அதுதான் சொல்றேன். Snehal, Vijay is also he is very close to Gujarati. I don't want to tell Very everything. closely. Yeah, very closely connected to Gujarat. So Gujarat, definitely. Thanks a lot, Snehal ji. Maybe you have to speak something in Gujarat. Okay, God's grace. Bollywood movie show good looking guy. All no comments. Gay story in Bollywood increases day by Talking day. about there's nothing wrong talking about the gay. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். Past June month was kind of a நான் வந்து பச்சன்ஜிக்கு ஹாய் சொல்லிடுறேன். அப்புறம் திருப்பி அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. ஹாய் பச்சன்ஜி, தேங்க்ஸ் ஃபார் கமிங், மச் லவ் டு யூ. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்ததுக்கு. அவங்க வந்து மீனாட்சிக்கு ஹாய் சொன்னாங்க. மீனாட்சி, அவங்க மீனாட்சிக்கு ஹாய் சொல்றாங்க. அவங்க அதுதான் மீனாட்சிக்கு எல்லாருக்கும் சொல்றாங்க. அவங்களை எல்லாருமே கேட்டாங்கல்ல. சோ நானும் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லும் போது நாங்க அவங்களை பார்க்கவே இல்லை, நான் கீழே இருந்தது. சோ ஹாய் பச்சன்ஜி, லவ் யூ. நீங்க சொல்லுங்க. சாரி. இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த் வாஸ் a gay pride festival in Sweden and Denmark. இங்க வந்து one whole month வந்து they are devoting for gay and lesbian people. So it's something big this in the Swedish government and Danish government பண்றாங்க. So they not only approve சொல்லக்கூடாது, but they not only approve the gay marriage and lesbian marriage, பட் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், பீப்புளுக்கு அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. அது வந்து ஒரு நல்லா ப்ரொமோட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ எஸ் மித்ராஜி. வசந்த்ஜி வந்து உனக்கும் எனக்கும் குட் ஜாப் சொன்னாங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க. யா டெஃபினெட்லி. தேங்க்யூ பச்சன்ஜி. Earlier I said hi to Mithra. Yes. உங்களுக்கு சொல்றாங்க. முதல்லயே வந்து ஹாய் சொன்னாங்க. Okay. Thank you பச்சன்ஜி. Thanks a lot. வந்து ஃபினிஷிங் டச் பயங்கரமா கொடுத்துட்டீங்க. ஹாப்பி. So yeah, ஃபைனலா வந்து பச்சன்ஜி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஹாய் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி. அண்ட் அவ்வளவுதாங்க இன்னைக்கு செஷன் வந்து ஜஸ்ட் அது வந்து சுஷாந்த் சிங் டைரியா பார்க்காதீங்க. நம்மளுக்கு தேவையான அந்த அட்வைசஸ் இருக்கு. பெரியவங்க சின்னவங்க யாரு கொடுத்தாங்க, அதுல இருக்கிற வேல்யூஸ் பார்க்கணும். அவருக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வந்து ஒன்னு வாக்கியம் நம்மளோட லைஃப்ல வந்து கண்டிப்பா சிரிக்கிறாங்க. நம்மளோட லைஃப்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு திருக்குறளை வந்து இல்ல வந்து ஒரு ஆத்திச்சூடி எப்படி நம்ம அதை வந்து சின்ன வயசுல இருந்தே அதை படிச்சுட்டு, இல்ல நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புராணம், சில விஷயங்கள் நம்ம எதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்றோம், நம்ம வந்து எது மாரல் ஸ்டோரிஸ், தப்பு எது ரைட் எது, இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டுல நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்றோம். அது மாதிரி தாங்க சுஷாந்தோட டைரி கூட. ஸோ இப்போ ஒரு 5-6 பேஜஸ் ஃபுல்லாவே வந்து he has just told how to be united. Well said. I learned from his diary contents. Exactly Bachanji. I learned many things. Actually I'm connecting to that. ஸோ நம்ம எல்லாமே சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்தது தான், திருக்குறள்ல எல்லாமே நம்ம படிச்சது தான். அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பண்ணாம விட்டதுனால நமக்கு அவ்வளோ கேப். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்றோம் எல்லாமே வந்து சுஷாந்த் எழுதி வச்சது. அவ்வளவும் வந்து ஒரு வாக்கியம், அவ்வளவும் வந்து நம்மளோட வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து அவர் கிளீனா வந்து இவ்வளவு சின்ன வயசுல கூட ஒரு அருமையா எழுதிட்டு போயிட்டாரு. அதை வந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் நான் சொல்றேன். இட்ஸ் ஒரு விஷயமும் ஒரு ஆணியில அடிச்ச மாதிரி நச்சுன்னு வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நம்ம வந்து தயவு செஞ்சு நம்ம ஃபாலோ, கஷ்டங்க கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றது, பட் கஷ்டம் தான் நாளைக்கு வந்து இனிக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம கசக்கிற விஷயம் வந்து அதை நம்ம பழகிட்டோம்னா அது நாளைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப இனிக்கும். அதுவும் வந்து இட் டேக்ஸ் டைம், பட் டெஃபினெட்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா நடக்காதது ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம யுனைட்டடா இருப்போம். நம்ம வந்து யாரையும் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நம்ம அந்த ஈகோவே வச்சுக்காம நம்ம வந்து we will do. நம்மளுக்கு பிடிக்கலையா, ஓகே ஃபைன், நம்ம வந்து நம்ம அவங்கள தூத்தாம நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். we have to give respect to each other. அதுதான் நம்மளோட மெயின் கருத்து. நெக்ஸ்ட் வந்து யுனைட்டடா இருப்போம். அப்பதான் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை மாத்த முடியும். மூணாவது, நம்ம யங்கர் ஜென்ரேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டோம், ஹாப்பியா இருந்தோமோ துக்கமா இருந்தோமோ அது வேற விஷயம்.
இனி வர பசங்க வந்து கொஞ்சமாவது ஃப்ரீடம் இருக்கணும். ஃபுல் ஃப்ரீடமே இல்ல. வெளியில போனாலே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆபத்து தான் வருது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இனிமே நம்ம கிளியர் பண்ணோம்னா, சுஷாந்த் சிங் டைரியா பார்க்காதீங்க. அது வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன் செஷனா பார்க்காதீங்க. ஜஸ்ட் பிரின்சிபல்ஸா பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம கிளீன் இந்தியாவை கொண்டு வர முடியும், ஒரு கிளீன் சொசைட்டியை கொண்டு வர முடியும். நாட் ஓன்லி இந்தியா, இட்ஸ் அ கிளீன் வேர்ல்ட். வி ஹாவ் டு ஹாவ் அ வெரி கிளீன் வேர்ல்ட். அதுதான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம நாளானைக்கு வெட்னஸ்டே திரும்பியும் சுஷாந்த் சிங் டைரியை மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் அலாட். இங்க வந்த எல்லாருக்குமே நன்றிகள். ஆனா இனி பார்க்க போற எல்லாருக்குமே நன்றிகள் அட்வான்ஸ்டாவே. ஸோ விஜய், நீங்க உங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்க. வி வில் வைண்ட் அப். எஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் வந்த எல்லாருக்குமே. அண்ட் हिंदी सुनना हम लोग के पांगा बहुत बहुत धन्यवाद स्नेहल जी, आप आए और आपने शो में आपने आप मैसेज दिया. So once again happy Independence Day, 75th Independence Day. It's a very important day. எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் அது இண்டிபெண்டன்ஸ் டே ஓட ஃப்ரீடமோட வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் we need to இப்போ வந்து அந்த அது இட்ஸ் இன் டேஞ்சர். ஸோ அதை வந்து நம்ம we have to make sure that நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இதுக்கு சொன்ன மாதிரி சுஷாந்த் சொன்ன மாதிரி we have to unite, we have to show the numbers, and அப்பதாங்க வந்து இது ஸ்ப்ரெட் அவேர்னஸ். இன்னொரு எக்கச்சக்க பேர் வந்து ஸ்டில் வந்து கண்ணு மூடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, நார்த்ல சரி, சவுத்ல சரி, அது எல்லாருமே ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து மெசேஜ் கொடுக்கணும், அவேர் பண்ணணும், என்ன நடக்குது சொல்லணும். அண்ட் we need all the support what we can get, and to show how strong we are and what we want. ஏன்னா we are the boss now. சுஷாந்த் சொல்லிட்டாரு, we are the boss now, and we will show them how it has to run, or how the country has to run. So yes, thanks a lot once again. ஜி, நான் ஸ்கிப் பண்ணவே இல்லையே. ஓ, பச்சன் ஜியோட மெசேஜா? ஐ திங்க் சாரி நான் ஏதோ ஸ்கிப் ஆயிடுது, வரவே மாட்டேங்குது. இவங்க கூட இதை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணனே, உங்களது நான் மிஸ் பண்ணலையே. ஓகே, மை சிஸ் அண்ட் விஜய் பிரதர், யூ சேஃப். பச்சன் ஜி மேம், யூ டு பி சேஃப். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு அவர் தீப்தி மேம். மை ப்ரேயர்ஸ் ஃபார் யோர் ஆல். நான் படிச்சேனே உங்களது. சரி, சாரி, நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, கோச்சுக்காதீங்க. ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ ஹாய் பச்சன் மேம், ஹவ் ஆர் யூ? ஹேமாவதி மேம் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் பச்சன் மேம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஹாய் மித்ரா ஜி, சதீஷ் ஜி, தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot, Bachan ji, Mithu Akka, and Vijay Anna. Great job. Thank you so much for your efforts. Good night. Jai Hind, Jai Bharat, Jai Sushant. Thank you, Sushant. Your words true. First change happens from us. Exactly. Thank you, Dhanam ji. Thanks a lot. You skipped my message about Nirmala message. அப்படியா? நிர்மலா மெசேஜா? பார்த்துருவோம். என்ன இப்போ 5 நிமிஷம் ஆக போதா நம்மளுக்கு தேடுறதுக்கு? நிர்மலா இதுவா? இது கிடையாது. அந்த மெசேஜ் திருப்பி ஒரு டைப் பண்றீங்களா? ஓகே, கிடைச்சிடுத்து. நிர்மலா தேவி, அவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? If people getting aware from these movies, no one can say our Sushant Singh brother diary was fake. Oh, sorry, it's a very important message. Whatever crime and theft mentions in the diary can link with each and every movie. அது படிச்சோமே, அதுக்கப்புறம் தானே நீங்க சொன்னீங்க எல்லா மூவிஸும். ஓகே, ஃபைன், சரி. இப்போ ஹாப்பியா பூர்ணிமாஜி? கோச்சுக்காதீங்க. தேங்க்ஸ், நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலி சம்டைம்ஸ் நாங்க வந்து தெரியாம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, அதனால ஓகேவா? நாங்க இல்ல, நானு நன்றி. சாரி. டு ஹைலைட் அகெயின், factious is related to forming of factions, divisions and the like, and not about facts. ஓகே, சாரி, நான் தப்பா சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. தேங்க்ஸ் அலாட். நான் இதை வந்து இந்த மெசேஜ் அப்படியே எடுத்துக்கிறேன். நாங்க பாக்குறோம், இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னன்னு பாக்குறோம். ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். மேபி இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சில விஷயங்கள் நாமளே தெரியாம என்ன பண்றோம்னே தெரியாம பண்ணுவோம். அதுல இந்த மாதிரி பல்பு வாங்குறது உண்டு. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. ஓகேவா? தேங்க்ஸ். சிஎம் மேம் சொல்லுவாங்க, இல்ல ஃபேஸ் எவ்வளவு பிரைட்டா எரியுது. அது பல்பு வாங்கும்போது அப்படிதான் வரும். ஓகே, நானும் எவ்வளவுதான் சமாளிப்பேன். திருச்சியில இல்ல அசிங்கப்படுத்துறதுல எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. ஓகே, அதனால வந்து இட்ஸ் ஓகே. சோ பட் தேங்க்யூ ரியலி அப்ரிஷியேட். யாருமே சொன்னது இல்ல. என்னது?
இல்ல யாருமே சொல்லல. அவங்க ஆமா. சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி அப்ரிஷியேட் அந்த ஒருவேளை எஃபோர்ட். அந்த பட் எஃபோர்ட்க்கு டிங்கிள் வந்து பாயா கேர்ளா அத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? எனக்கு அது தெரிஞ்சாகணும். ஓகே. சிஎம்ஆ சொல்றாங்க, "மானவ் கேரக்டர் டீச்சர்ஸ் அஸ் ரெஸ்பாண்ட் டு எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். Money is not a matter. Self-respect is very important to everyone and share your love to each and everyone." சூப்பர். அதனால தான் மானவ் வந்து அப்படியே நம்ம எல்லார் மனசுலயும் கவர்ந்து அப்படியே மானவா எப்பவுமே அது இருக்கிறாரு. மெனி கேரக்டர்ஸ் தானம்மா. மானவ் இல்லம்மா. மானவ் மெனி கேரக்டர்ஸ் ஆர் இல்லப்பா. மானவா? ஒரு நிமிஷம்ப்பா. அவர் வந்து அந்த பவித்ர ரிஷ்தால மானவன்னு ஒரு கேரக்டர் ஓ! தான் சாரி, நடிச்சாரு. சாரி, 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 அதுலதான் சாரி. மகி அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அவங்க ஃபேவரட் ஓகே, கேரக்டர். ஓகே. சூப்பர். ஓகேவா? சாரி, சாரி. ஸோ குட் நைட் சிஸ் அண்ட் விஜய் ப்ரோ. தேங்க்யூ பாலாஜி. நீ வந்து அப்படி இன்ஃபர்மேஷன் எனக்கு போட்டு அவங்களும் அது நம்ம இன்னும் 6 சிஸ் வரலையே. அமுதா, அமுதா சிஸ் அவங்களும் அப்படியே அமுதா என்னோட சிஸ். பாக்ஸ் ஃபுல் ஆக்கிடுவாங்க. அவ்வளவு மெசேஜ் கொடுப்பாங்க. சிஎம்மா குட் நைட் மித்ரா அண்ட் விஜய். குட் நைட், தூங்குங்கம்மா, ரெஸ்ட் எடுங்க. இல்லக்கா மேல சம் கன்வர்சேஷன்ஸ் மிஸ்டுக்கா. அப்படியா? இதோ போறேன் இந்த வாட்டி போய் பாத்துறேன். சரிம்மா, சரிம்மா. இப்ப சந்தோஷமா இருக்கா ஜானுக்கு நான் பல்பு வாங்குறது. அவள் பாத்துட்டு இருப்பா இதெல்லாம். எஸ் சார் அண்ட் சிஸ் மிஸ்ட் சம் மெசேஜஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதா? பாவம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. பை மிஸ்டேக் மிஸ் ஆகியிருக்கும் சார் அண்ணாக்கா. நான் விட்டாலும் அவங்க 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க என்ன. அதான்க்கா நீங்க ரொம்ப இன்னசென்ட் அக்கா. பட் வி லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ சோ மச் டு யூ. வளர்றேன். ஐ லவ் யூ சோ மச் சார் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். எஸ் திஸ் மைட் பி கெட்டிங் டயர்ட். இல்ல டயர்ட்லாம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப இதுவா இருக்கேன், எனர்ஜியா இருக்கேன். ஆனா விஜய் தான் வந்து பாவம் எங்க இருக்கு அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம்ல. எனக்கு இன்னொரு வாட்டி நான் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. திருப்பியும் வந்து நிர்மலோட மெசேஜுக்கு மேல அயன் மூவி படிச்சேன், இன் தனி ஒருவன் படிச்சேன். ஈவன் அயன் மூவி ஆல்சோ ஒன் மூவி ஆஃப் அஜித். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி மூவி வி கேனாட் லிங்க் படிச்சேன். அப்புறம் எங்கம்மா இருக்கீங்க பூர்ணிமாஜி? ஊ வாஸ் வித் ட்ரூத் சைட். அடிதான் வாங்க போறீங்க. நான் எல்லாம் படிச்சிட்டேன். everyone knew all things but due to grazing of money everyone going wrong side and only support the Bollywood terrorists and culprits. இது கூட படிச்சிட்டேனே நான். படிச்சேன்லப்பா நம்ம. ஓகே படிச்சுட்டேன். ஓகே, சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா கோச்சிக்காதீங்க பூர்ணிமா. ஓகே, ஸோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வருவோம், ஒரு தீர்மானத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகேவா? அப்பதான் மற்றவங்களாம் போய் தூங்கணும் எல்லாரும். ஓகே ஜானு அட எம்மா போதும்மா டயர்டு. ஓகே ஓகே, மற்றவங்களாம் டயர்ட் ஆயிட்டாங்க, நான் டயர்ட் ஆகல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இத்துடன் நம்ம உரையாடலை வந்து முடித்துக் கொள்ளுகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் நம்மளோட வருங்காலத்துக்கு, நம்மளோட அடுத்த வர ஜென்ரேஷன் நல்ல லைஃப் வாழ்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா நடக்கும். நான் இப்போ வந்து கடையை சாத்துறேன். ஸோ நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். தேங்க்ஸ் அ லாட். விஜய் நீங்களும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் அண்ட் ஜெய் சுஷாந்த்ங்க. ஜெய் சுஷாந்த். தேங்க்ஸ். குட் நைட். ஈவினிங். see you all. நாளைக்கு மீட் பண்ணலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஜானுமா. நான் see you கடையை சாத்திடுறேன்.